ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வள்ளலாறு திருள்ளே தரம் ராமலிங்காவயம் ராமலிங்காவயம் ராமலிங்காவயம். அனைவருக்கும் வந்தனம். எல்லாருக்கும் வந்தனம். வந்தனம் ஐயா. எல்லாருக்கும் வந்தனம். எல்லாருக்கும் வந்தனம். அம்மா எல்லாருக்கும் வந்தனம். வந்தனம். எல்லாருக்கும் வந்தனம். எல்லாருக்கும் வந்தனம். எல்லாரும் வந்தனம். வந்தனம் ஐயா. செல்வசேகரன் ஐயா. செல்வசேகரன் ஐயா. சொல்லுங்க சரவணே. என்னமோ அழகு என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. என்னை பார்த்தா சொன்னீங்க அழகா இருக்கிறன்ட்டு. பிறந்த நாளுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொன்னேன். என்ன புன்னகை வருது? இருக்கு, பிளஷிங்கா வருது. ஆனா தெரியாது கருப்பா இருக்குன்னு. ஓகே ஓகே ஓகே, நன்றி ஐயா. ஆரம்பிமா. ஆரோக்கியம் நல்லா. உங்க பிள்ளைகள் நன்றி. அருமையா ப்ரே பண்றீங்க. சேர்த்து எங்க பண்ற? நன்றி நன்றி சாமி. ஒரு மாதிரி நெஞ்சுலாம் வலிக்குது. கொஞ்ச நேரம் தண்ணி குடிச்சு வரேன். இல்லைங்க ஏன்னு தெரியல. இல்ல வரேன். வரணும். பசி எடுத்துருச்சு போல இருக்கு. கரெக்டா வேலைய பாக்குறான். பசி சாப்பிட்டாங்க. இல்ல ஓகே ஓகே. அறிவு பசிக்கு வேலை கொடுப்பான். சாப்பிட்டுனாங்க அப்புறம் படுத்துருவேன் நானு. அவ்வளவுதான். சாப்பிட்டேன்னு வச்சுக்கலேன், அப்படியே போதையில என்ன பேசுறது தெரியாம அப்படியே போதை. சாப்பாடும் போதை தருமாயா? இந்த மயக்கம் தொடர்க்கு உண்டு. அது ஏன் தெரியுமா? ஏன்னாக்கா குளுக்கோஸ் ஸ்பைக்கு. ஐயா, இந்த குளுக்கோஸ் ஸ்பைக் ஏற்படாம இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ். குளுக்கோஸ் ஸ்பைக்னாக்கா ஐயா, நிறைய கார்போஹைட்ரேட்டோ இல்ல நம்ம இந்த ஸ்வீட் எல்லாம் சாப்பிடுறோம்ல, அது உடனே என்ன செய்யுமா, ஒரு ரத்தத்துல உள்ள குளுக்கோஸ நேரம் வேலை தூக்கி விட்டுரும். அதுக்கு ஒரு டிப்ஸ் என்னன்னாக்கா, சாப்பிட்றதுக்கு முன்னுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் சொல்றேன், ஒரு டீஸ்பூன் வினிகர், எந்த வினிகரா இருந்தாலும் சரி, எடுத்து கலந்துட்டு குடிச்சிட்டு அப்புறம் சாப்பிட்டீங்கன்னா குளுக்கோஸ் ஸ்பைக் ஏற்படாது. மயக்கம் வராதுன்ற. ட்ரை பண்ணி பாருங்க எல்லாரும். அடுத்த வாரம் சொல்லுங்க. என்ன தம்பி இப்படி பாக்குறீங்க? நான் டாக்டர் இல்ல, சித்த வைத்தியம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? சித்த வைத்தியம் இல்ல, இது நான் ட்ரை பண்ணேன், வேலை செய்யுது. சரி சொல்லுங்க சாமி. அது வந்து நம்ம வல்லாரம் சொல்றோம் இல்லையா? வல்லாரம் வணங்க சொல்றோம். ஓகே. இறைவன் அவர் மாதிரி இறைவன் இருக்கா இல்லையா? இறைவன் அது வல்லார் மாதிரி இறைவன் இருக்காங்க. வல்லார் மாதிரி இறைவன் இருக்கிறாரு. ஓகே. இறைவன் வல்லார் வணங்குது. ரைட், சரியா? ஏன்னா சாமி, இறைவன் வந்து வல்லாருக்குள்ள இருக்கிறாப்ல. இறைவன் வணங்குற வல்லார் வணங்குறது ஈக்குவலி சேம்ல. நான் அப்படி சொல்லல. இன்னைக்கு மாணி பேசிட்டு இருந்தோம், அதான் ஆரம்பிச்சது ஒரு டாபிக், சின்ன டாபிக். சரி, இந்த பாட்டை முடிச்சுப்படி இந்த டாபிக் அலசி ஆராயுமா? இல்ல 5 minutes அவ்வளவுதான். ஓகே, சொல்லுங்க சாமி. முடிஞ்சிடும். எதா இருந்தாலும் ஆதாரத்தோட பேசுங்க சாமி. சும்மா இது ஆதாரமே இல்ல. என்ன சின்ன உதாரணம் தான். உதாரணம். ஓகே. இல்ல இந்த சிச்சுவேஷன் என்னன்னாக்கா, அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் வல்லாருக்கு முன்னுக்கே இருக்கிறாரு. வல்லார படைச்சவரே அவருதான், வரவிக்க விட்டுறவரே அவருதான். இப்ப வல்லார வணங்குறோம், அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை கண்டுக்கிறதே இல்ல. அதாவது இப்ப உதாரணத்துக்கு ஒரு பாஸ் இருக்காரு, ஒரு மேனேஜர் இருக்காரு. மேனேஜரை போயிட்டு பாஸ்ன்னு கூப்பிட்டு இருக்கோம். பாஸ் என்ன சொல்லுவாரு? ஓகே, அதான் சிச்சுவேஷன். இப்ப சொல்லுங்க கதையே. பாஸ் என்ன பண்ணாரு, மேனேஜரை கூப்பிட்டு நீ கெமியான் போ, இதெல்லாம் சரியா இல்ல, எல்லாம் சரிப்படுத்தி மாத்துன்னு சொல்லி மேனேஜர் அனுப்பிச்சாரு. மேனேஜரா அமைச்சிட்டாரு. ஓகே. மேனேஜர் வந்து கெமியான்ல எல்லாம் ஏற்பாடு செய்யறாரு. என்ன பண்றாரு? எல்லாம் பண்றாரு. தியானம் சொல்லி தர்றாரு,
படம் நடத்துறாரு, பாட்டு சுத்துறாரு, மீதி சொல்றாரு, எல்லாரும் ஒழுக்கத்துக்கு கொண்டா சொல்றாரு, ஜீவகாருண்யம் சொல்றாங்க, பாட்டு எழுதுறாங்க, எல்லாம் பண்றாங்க. எல்லாம் பண்றாரு. எல்லாம் பண்றாரு. அந்த கம்மியால என்ன மாதிரி போட வந்தான். என்ன மாதிரி ஒரு மடையா இருந்தான் கம்மியால. கம்மாயில உங்களை மாதிரி ஒரு மடையா இருக்கிறான். ஆமா, நல்லாதான் இருக்கு கேட்க. அவன் என்ன பண்ணான், நீ மேல இருந்தானே நீ உன் மேல பாஸ் இருந்தா இல்லையா, நான் அவரே பாத்துக்கிறேன், என் குறைய அவர்கிட்ட சொல்லி நான் திருத்துக்கிறேன். நான் வந்து பாஸ் கிட்ட போனேன். பாச பார்க்க முடியுமா, ரொம்ப கஷ்டப்பட்டு பாத்துட்டேன், எப்படியோ முயற்சி பண்ணி பாத்துட்டேன். என்ன வேணும் கேட்டாரு. என்ன வேணும்பா அப்படின்னு அவரு கேட்டேன். நான் எனக்கு வேண்டியதான் சொன்னேன். அவர் கூலா சொன்னாரு, முட்டாள அதை தரதான் மேலே நினைச்சிருக்கேன். மடப்பயலா இருக்கியேடா நீ, மேனேஜர் உங்ககிட்டயே இருக்கிறான்டா, அவங்ககிட்ட போய் கேட்டுக்க வேண்டியதான்றாரா. அவங்கள்ட்ட ஒரு மேல கூட்டு அனுப்பிச்சிருக்கேன். அங்க விட்டா இங்க ஒரு கத்து இங்க வந்து கேட்கறியே, போய் மேனேஜரை பாரு, அவர் செய்வாரு சொல்லி திருப்பி அனுப்பிச்சாரு. முதல்ல மேனேஜர் பார்த்துலாம் இல்லையா, ஆமா பார்த்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா, மேனேஜரை பார்த்தா போறோம். பாஸ் கோச்சு மாட்டேன், ஏன்னா அவரு தான் மேலே அனுப்பிச்சவரு, கோச்சு மாட்டாரு, மேனேஜரை பார்த்தா போறோம் அப்படின்னு சொல்லி மேனேஜர் அவ்வளவுதான். எல்லாரும் பார்த்தா எப்படி கரெக்டா நான் எடுத்து கொடுத்துருக்க பாத்தீங்களா, எப்படி இது இந்த மேனேஜர் இது எப்படி எடுத்து கொடுத்தேன், நான் எடுத்து கொடுத்தேன். இப்ப ஆமா அந்த எக்ஸாம்பிள் இப்ப நீங்க பாய்க்கிறீங்களா இல்ல ஏற்கனவே இந்த எக்ஸாம்பிளோட தான் வந்தீங்களான்னு கேக்குறேன். இந்த எக்ஸாம் முதல்ல சொன்னதை காத்தாரு சொல்லி தான் வந்தேன். உங்க மேல அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. நான் சும்மா சொன்னேன் மேனேஜர் நான் பானே சொன்னேன், உங்க மைண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு, எனக்கு செய்தி ஆயிடுச்சு, புரிஞ்சு வச்சு. இப்போ வந்து மேனேஜரை பார்த்தா போறோம், பாஸ் பார்க்கலாம், பாஸ் கோச்சு மாட்டேன், அவர் தான் மேலே அனுப்பிச்சாரு. ஆமாயா, அவரு அதனால பாச பார்க்காது தப்பில்லை, மேலே பார்க்கறதான் சரி. அதனால அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, வல்லால் வணங்கினா போறோம். ஏன்னு கேட்டா பாஸ் என்ன பண்ணாரு, எல்லாம் இல்ல எல்லோருக்கும் கடையா இருந்தேன், இருந்து எல்லோருக்கும் துணையா இருக்க வைத்தாய் எம்பெருமான், துணையா இருக்க வைத்தாய். அதுதான் வந்து மேல யாரும் துணையா இருக்க வச்சிருக்காரு. அதான் அவர்தான் பாஸ் தான் மேல எதுவும் நமக்கு துணை. துணையை நம்பி நாம இருப்போம்னா அது உள்ள மேல வந்து இறக்கமே வடிவானவர். பாஸ் வந்து எவ்வளவு இறங்கல சொல்லிட்டு இருப்பார், போய் பாடுறான்னு சொல்லி. இல்ல பாஸ் வந்து கட் அண்ட் ரைட்டா ரூல்ஸ் படி தான் இயங்குவாங்க. ஆமா, மேல வந்து இறக்கமே வடிவானவர், அண்ணன் வருது எல்லாம் நம்ம செய்வாரு. அதனால நம்ம வல்லாரை வணங்குவோம், எல்லாரும் வணங்குவோம், எல்லாரும் வணங்கி வாழ்வோம். சார் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் என் வாழ்க்கையில நடந்துச்சு. என்னாச்சுனாக்கா, நாங்க இந்த வீடு எல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தேன், நான் வீடு வாங்கிட்டு இருந்தேன். வீடு வாங்கணும், அந்த இடத்துல வெள்ளை ஏறுது. அப்ப இந்த வீடு வந்து வெள்ளை ஏறுது, எப்படி என்ன இது வந்து பேசணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு சலசலப்பு ஏற்பட்டுருச்சு. அப்ப அந்த இதுல வந்து நான் போயிட்டு அந்த 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 ப்ராஜெக்டோட பாஸ் இருக்காருல்ல, அந்த ஆளு வந்து பேங்க்ல பார்த்தேன். பேங்க்ல பார்த்துட்டு கேட்டேன், எப்படி இது மாதிரின்ட்டு. அதான் மேனேஜர் இருக்காரு, அங்க போய் பேசிக்கிங்க அப்படின்ட்டா பட்டுட்டு. இத ஞாபகம் வருது எனக்கு. எதுக்கு அது மேனேஜரை போட்டிருக்காங்களா, மேனேஜ் பண்றதுக்கு. சரியா சாமி? உலகினில் உயிர்களுக்கு கூறும் இடையரெல்லாம் விலகனி அடைந்து விளக்குக மகிழ்கன்னு அவர்கிட்ட வேலையை கொடுத்துட்டாங்க. நீங்க போயிட்டு அங்க பாஸ் கிட்ட பாத்துருவீங்க, பாஸ் சிரிச்சுட்டு இருப்பாரு, மேனேஜர் இருக்கா, இவங்க நம்மள வந்து பாத்துட்டு இருப்பாங்க. நம்ம பாஸ் பார்த்தாலும் நீ போயிட்டு மேனேஜரை பாரு, இல்ல மேனேஜரை கூப்பிட்டு பார்த்து செஞ்சு கொடுப்பா அப்படிதான் சொல்லுவாரு. அதான் சொல்ல மேலே கொடுத்து விடாரு, பார்த்து இந்த உதாரணம் போற நினைக்கிறேன். எல்லாரும் கட்டியா பிடிச்சுவோம், அவர்தான் நம்ம செய்வார். அதான் அவர் துணையா இருக்கிறாரு, அவர்தான் துணை. போட்டு பாட்டு போடுங்க. இல்லைங்க மக்கள் எதுவும் கேள்வி கேட்பாங்களே, எதுக்குங்களா கருத்து சொல்லுவாங்க. எல்லாம் ஒப்பீனியன் சொல்லுங்க. நான் சொன்னதுக்கு
ஒப்பீனியன் சொல்லுங்கப்பா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த எக்ஸாம்பிள் ஓகேவா? சொல்லுங்க தயவுசெய்து எல்லாரும். ஓகேதான்யா, நல்ல அருமையான எக்ஸாம்பிள்யா. நன்றிங்க ஐயா. வெரி குட், தேங்க்யூ கேசவா பாபு. அவர் பேர் கேசவ பாபுவா? இல்ல பேர் பாபு பேரு, கேசவத்தி ஒரு பேர், 2 பேரும் அவருக்கு. நிக் நேம் பாபு. இல்ல பாபு தான் கூட, கேசவ யாரும் கூப்பிடுறது இல்லை. அதான் சொல்றேன் நிக் நேம்ட்டு. ஓகேவா? ஓகே. சரி, மக்களோட எதுவும் கேள்வி இல்ல போல இருக்கு. இனிமே யாரும் கேட்டாங்கன்னாக்கா இந்த எக்ஸாம்பிள கொடுங்கப்பா. இல்ல மகேந்திர எம்எல்ஏ பேசலாமே, இதுதான் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி. அருமைங்க. அது என்ன ஸ்டன் ஆகி போய் நிக்கிறீங்க, என்ன சொல்றதுன்னு ஸ்டண்ட் ஆயிட்டாங்களாயா? பேச்சு மூச்சு வரல இப்ப. பேச்சு வரலையா? ரொம்ப நன்றி. ஒண்ணும் கூடாதுன்றவங்களுக்கு எல்லாம் நல்ல எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வினோதினி அம்மா என்ன சொல்றாங்க? ஐயா, இது நம்ம அடிக்கடி ஞாபகத்துக்கு கொண்டு வந்துட்டே இருக்கணுங்க ஐயா. சில சமயத்துல நம்ம மறந்துடுறோம். இது நீங்க ஆமா, அது நம்மளே அறியாம மறந்துடுறோம். அது நமக்கு சில காரியத்துல மறந்துடுறோம். ஆனா இது அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஐயா. ஐயா இருக்காரு, சிக்கனம் பிடிச்சுக்கணும்னு சொல்லுங்க, அது மாதிரி பிடிச்சுக்கணும். உடனே சொல்லுங்களேன், கிடவே சொல்லுங்க, உடனே சொல்லலாம்ல. அதான் சொல்ல மாட்டாங்க, வச்சுக்கிட்டு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்காங்க, வெளியே கொடுக்க மாட்டாங்க. நல்லா பேசுங்கம்மா. 4 கருத்து சொன்னாதானே மூப்பாயாக்கும் ஒரு ஆர்வமா வரும், குஷியா இருக்கும். உள்ள விஷயம் எல்லாம் குஜாலா வெளியே வரும். எல்லாரும் அமைதியா இப்படி பேசுங்கப்பா. சரி வருவோம். சரி வருவோம், கதைக்கு வருவோம். கல்வி சகாத தலைவர்கள் வேண்டும், வேகாத கல்விகள் வேண்டும், உடன் தலைவர் வேண்டும். அதனால் அடைதல் வேண்டும், நலத்து இந்த பூமியில அடையணும். முதல்ல இந்த சாகா கல்வி வேகா கால் போகா பண்ண அதை முதல் சொல்லுங்க, அப்புறம் விளக்கத்து போ. தரம் என்னன்னு சொன்னா நடராஜ மாதம் பாடுது, அது விடுவோம் இல்லைங்க. சாகா கல்வி தரம்னாக்கா அதனோட தரம் இருக்கா? ஆமா சார், அது இருக்கு சார். சகா கல்வி பாட்டு எழுங்க. சாகாத கல்வியா? நடராஜபதி மாலை 97. என்னங்க? பின்னாடிதான் இருக்கும். பின்னாடி போங்க. 28ங்க. 28ங்களா? அதான் பாருங்க. யார் படிக்கிறது? படிங்க, யார் விருப்பப்படுறவங்க படிங்க மக்களே, படிங்க. யாரு வேணாலும் படிக்கலாம்ப்பா, உங்களுடைய விருப்பம். சாகாத கல்வியே கல்வி, ஒன்றே சிவம்தான் என அறிந்த அறிவே தகும் அறிவு, மலமைந்தும் வென்ற வல்லபமே தனித்த பூரண வல்லபம், வேகாத காலாதி கண்டுகொண்டு எப்பொருளும் விளைவித்த தொழிலே மெய் தொழிலதாகும், இந்நான்கையும் ஒருங்கே வேந்தடைந்து உலகம் எல்லாம் மா காதலுற எல்லாம் வல்ல சித்தாகி நிறைவான வரமே இன்பமாம் மண்ணும் இது, நீ பெற்ற சுத்த சன்மார்க்கத்தின் மரபென்று உரைத்த குருவே, தேகாதி மூன்றும் நான் தருமுன் அருள் செய்து என்னை தேற்றி அருள் செய்த சிவமே, சிற்சபையின் நடு நின்ற ஒன்றான கடவுளே, தெய்வ நடராஜபதியே. சார் பாருங்க, சாத கல்வியே கல்வி. கல்வி எது கல்வி? சாத கல்வி. சிவம் ஒண்ணுதான் இருக்கு, அதுதான் அறிவு. சிவம் ஒண்ணுதான் இருக்குன்னு தெரிஞ்சாதான் அதான் அறிவு, அவன் தான் அறிவாளி. ஆமா, மலம் 5 வல்லபம்: ஆணவம், மாயை, கண்மம், மாமாயை, 5 வெல்ல, அதே வென்ற வல்லபம் ஜெயிக்கணும். அதுதான் வல்லபம். வல்லபம் என்னையா? ஆற்றல், சக்தி, ஆற்றல். ஓகே. அதாவது ஒருத்தன் ஆற்றல் மிக்கிறேன் அப்படின்னாக்கா, ஒரு வல்லபம் மிக்கவர் அப்படின்னாக்கா பணம், உடம்பு பலம் அதெல்லாம் கிடையாது. இந்த 5ஐயும் வென்றதான் வல்லபன்.
வல்லவம். இதோட அடுத்தது வேகாத கால் கண்டோம் பாவம். இல்லைங்க, வல்லபம் வல்லவன் சேமா? வல்லவன் போது ஆற்றல், வல்லவன் ஆளு. அதான் சொல்றேன், இப்ப இதெல்லாம் வென்றவன் தான் வல்லவன். வல்லவன், அவன் வல்லவன். இப்ப வல்லர் தான் வல்லவர். ஆமா. அடுத்து வேகாத கால கண்டு. வேகாத கால் காலாதின்னா போகாபல சேர்த்துனால ம் வேகாத காலாதின்னு சொல்றாங்க. ஆதிமா அதுதான் முதல்ல அர்த்தம். சகாத்தல வேகாக்கால் போகாப்பல ம் எல்லாத்தையும் அதுல கண்டு கொண்டு ம் தெரிஞ்சுக்கிட்டு எப்பொருளும் விளைய இந்த தொழிலை மெய்த்தொழில எந்த தொழில எதா இருந்தாலும் நீ ஒன்னா கிரியேட் பண்ண முடியணும். ஆ அதான் மெய்த்தொழில். இந்த நான்கே ஒருங்க வியந்து அடைந்து அவர் மகால்வர எல்லாம் தாய் மரபு என்பமாம். இதான் அன்பான மரபு. ஆச்சா என்ன தம்பி இவ்வளவு வேகமா போயிட்டீங்க? முடிஞ்ச உள்ள மேல பாயிட்டு மீன் பாயிட்டு அவங்கள உடனே போறேன். இல்லைங்க, இப்ப எனக்கு என்ன புரியலனாக்கா, சாகா தலை வேகா கால் போகா அதுதான் போறோம். அதுதான் போறோம். உடனே போறோம். உரைநடைக்கு போறோம். சொல்லுங்க, உரைநடைய தொடர்ப்போம். நான் உட்காருக்கிறேன். தமிழிங்கம் முதல் பண்ணேன் ஜடாமாண்டு. தேடுங்க மக்களே, நோட் கட்டு எடுத்து வச்சிருக்கீங்க பாருங்க. யாரும் மகேஸ்வரி அம்மா எடுத்து வச்சிருக்கீங்களா? 440 இருக்குங்க. உடனடி 400 வாயா? 440. 440. எல்லா மக்களும் அவங்களும் நடத்துவா பாடம். அதான்யா, இப்ப நான் கூட ரொம்பலாம் அழட்டிக்கிறது இல்ல, எல்லாம் வச்சிருக்கிறாங்க பத்தீங்களையா, அதான் கண்டுபிடிச்சிட்டாங்க. 438 இருக்கு. ஓரியா சகா தலை வேகாக்கால் போகா அப்படின்ட்டு பாருங்க. எங்க 438 440 சாமி? எது போகணும் இப்ப? 438. 438. ஓகே. சகஜ நிலை சமாதி பழக்கம் இல்ல சாரி, சகா தலை வேகாக்கால் பாப்பா ம் சகத்துல எது வழி சொல்ல பாருங்க. ருத்ரபாகம். ம் ருத்ரபாகம் ஹார்ட். ஓ காரணாகினி. அதான் அதேதான் கேட்ட கீழே அந்த உஷ்ணம், உடம்புல உள்ள அந்த உஷ்ணம். அது கீழே எழுதிட்ட லாஸ்ட் லைன் பாருங்க. ஆமா, காரணாகினி. காரணாகினி. ஓகே. காரணாகினி எழுதிட்டாரு. பிண்ட லட்சணம் எழுதல பார்த்தோம் போல இருக்கு. சொல்லுங்க, காரணாகினி. ஓகே. காரணாகினா ஒரு விளக்கு கொடுத்துருங்க. அது அப்படியே சிம்பிளா. ஏன்னா காரணாகினி ரொம்ப ஜார்கனா இருக்கு, புரியுது கஷ்டம். ஹார்ட்டுக்கு பக்கத்துல பக்கம் 367 365. 365. இல்லைங்க, கொஞ்சம் தெளிவா பாத்துட்டோம். இல்லைனாக்கா சாகா தலை வேகாக்கால் போகா அப்படின்னு குழம்பிட்டே இருப்போம். 365 365. சொல்லுங்க சாமி. கொஞ்சம் மேல போங்க. மேல போட்டா கொஞ்சம் மேல போங்க. இன்னும் மேல. அடுத்த பேரா இந்த பையன் இதா இந்த பையாகிய இந்த பையாகிய ஸ்தானத்திற்கு மேல் 2.5 அங்குலத்தில் இருதயத்தின் மலர்ந்த வாழைப்பூ போல் ஒரு பையுண்டு. இருதயத்துல இருக்கு, வளர்ந்த வாழைப்பூ மாதிரி இருக்கான். அது வெண்மையா இருக்கும். இதை கைலாயம் என்று சொல்லுகின்றது. இதுதான் கைலாயமா ருத்ரன்? இந்த பையுள் முன் சொன்ன காற்றில் 10,000 கோடி பங்கில் ஒரு பங்காக
வெகு நேர்மையாக அக்னிமயமாய் ஒரு ஆவி இருக்கும். இன்னொரு படிக்காது. இன்னொரு தடவை படிங்க. இந்த பையுள் முன் சொன்ன காற்றில் 16,000 கோடி பங்கில் ஒரு பங்காக வெகு நேர்மையாய் அக்னிமயமாய் ஒரு ஆவி இருக்கும். இதற்கு காரணாக்னி என்று பெயர். காரணம் எங்க இருக்கு? அப்ப ஐயா இந்த காரணாக்னி என்ன செய்யுதுனாக்கா ரத்தத்தை சூடு பண்ணி அனுப்புது, உடம்பு பூரா பரவுது. டெம்பரேச்சர் எல்லாம் இதான் பண்ணுது. டெம்பரேச்சர் இந்த வேலைதான் பாக்குது. அதாவது 37 குறையாமையும் ஏழாமையும் பாத்துக்குது. அது மட்டும் இல்ல, இருந்தா உடம்போட உயிர் இருக்கும். காரை தெரிஞ்சு வச்சா தெரிஞ்சிச்சு. இப்ப பார்த்து வந்துருங்க. இப்ப 4:30 வந்துருங்க. வேகாக்கால் 4:30 வந்துருங்க. வந்துட்டுங்க. வேகாக்கால் வேகாக்கால் மகேஸ்வர பாகம் கழுத்து காரணவாயு. காரணவாயு காரணம் எழுதி விளக்கத்தை எழுதல ஐயதுல. காரணவாயின்னு விளக்கம் எழுதல. சொல்லிது பாரு குறிப்பிட. ஆனா நீங்க சொன்னீங்கல்ல வேகாக்கால் என்னன்னா மேடையிலே தயா சொல்றையா. ஓ அதான் தியானம் பண்ணும் பொழுது புருவ மத்தியில மென்மையான ஒரு காத்து இருக்கும். மூக்குரோட காத்து சூடா இருக்கும். அது வந்து பாரு காத்து சூடா வந்து போச்சு. புருவ மத்தியில ஐயா பாரு மேடையில மெல்லிய பூங்காற்றே பாடுற பாருங்க. மேடையில் வீசிய மெல்லிய பூங்காற்றே. அதுதான் வேகாத கால். கால்னா காத்து தானே சாமி? ஆமா காத்து. இப்ப போகப்பொருள் இருக்கு இல்லையா, அது வந்து ஐயா தரவடைக்கு வந்து சேபாகம் சதாசிவபாகம். ஆமா இது காரணோதகம் அண்ணாக்கு சாதகமாகுது. அண்ணாக்கு அண்ணாக்கு அங்க என்ன வரும்? அமுதம் வரும். இந்த பிரெயின்ல உள்ள ஃப்ளூயிட்டோ. அதான் அது சொல்ல எக்ஸாம்பிள் சொல்லுங்கயா. இது குரல்ல தண்ணி குரல் வேறு போயிடும், குரல்ல கண்ணீர் போயிடும், முக சளி போயிடும், எச்சல் போயிடும், பின் போயிடும், இதெல்லாம் வெளியே போகும். போகாத பொருள் எதுன்னா நான் பிரெயின் மூளையை சுற்றி புளிவிட்டு இருக்குது. செரிபிரல் ஃப்ளூயிட் பிறகு செரிபிரல் ஃப்ளூயிட் அந்த ஃப்ளூயிட் தான் வந்து மூளையை காப்பாத்துது. சின்ன குழந்தை நடக்கும்போது துப்பு கீழே விழும், ஏற்படாம காப்பாத்துது. ஆமா ஆமா சின்ன குழந்தை தான் காப்பாற்றும். ஃப்ளூயிட் தான் வந்து தாம் பண்ணும் பொழுது புழுது நம்ம பார்க்குற பொழுது ஒரு நரம்பு நேராக மூளை போகுது. அந்த உஷ்ணம நரம்பு வழியாக மூளை போய் இந்த ஃப்ளூயிடை தாக்கும். ஃப்ளூயிட் வந்து உஷ்ணத்தினால அமிர்தமாக மாறும். அது அண்ணாக்களை இறங்கும். அண்ணாக்களை தான் வெளியே. அதனால தான் அண்ணாக்களை சராஜி சொல்லி வரும். அதுதான் வந்து பலால். இதை வந்து வித்யா என்ன பண்ணுவாங்க, அண்ணாக்களை ஓட்ட வேணும்னு சொல்லிட்டு மூச்சு பயிற்சியில் மூச்சு பயிற்சி அது நிறைய கதி இருக்கு. அஸ்வகதி சிம்மகதியெல்லாம் கதியெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இப்போ செஞ்சு காட்ட முடியாது, சாப்பிட்டுருக்கிறேன். இவருக்கு செஞ்சு காட்டலாம். அந்த கதியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, மூச்சு காட்ட செஞ்சு காட்ட முடியாது. சாப்பிட்டு இருக்கீங்களா? ஆமா சாப்பிட்டா செய்யக்கூடாது. செய்யக்கூடாது. அந்த கதியை வந்து மூச்சு காத்து மேலே ஏற்றி என்ன தொகுதி இல்லை உரைக்கிற மாதிரி போடுவாங்க. இதனால ஓட்ட போடுறாங்களாம். ஓட்ட போடுறாங்க. ஓட்ட வெளியே ஊத்துறாங்க. ஓட்ட விடுமா அந்த மாதிரி முயற்சி பண்ணிக்கிறாங்க. உண்மை என்னன்னா இப்ப பெண்களுக்கு வந்து நான் சொல்றேன், மன்னிச்சுக்கணும், பெண்கள்லாம் மன்னிச்சுக்கணும். பெண்களுக்கு குழந்தை பிறக்கும் போதுதான் பிரச்சனை பால் வரும். பாலை ஓட்ட அவங்கள போடுறாங்க, தானா வரும். அம்மது குழந்தா அண்ணாக்களை ஓட்ட தானா வரும். வெளியே காத்துலாம் ஓட்ட விழாது. அது தெரியாம பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஐயாலாம் வேணாம் சொன்னாரு.
இல்லைங்க சாமி, ஒரு ஆராய்ச்சி பண்ணுவோம். நில்லுங்க இல்லைங்க, இப்ப நீங்க சொல்றது சரியா இல்லையான்னு பாத்துருவோம். நல்ல பயமா இருக்கா? என் எட்டு நம்பிக்கை எல்லாமே பொருள் பார்த்துக்கிறேன். யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்ப என்ன அப்படின்னாங்க. நம்பிக்கை எல்லாமே இருக்காது. அப்ப என்னைய பேச வைக்கிறீங்க? ஆ? என்னைய பேச வைக்கிறீங்க? என்ன சாமி இப்படி சொல்றீங்க? இது எனக்கு நமக்கு சரியா நம்பிக்கை இல்லை. இல்லையா? நான் காட்டுறேன் பாருங்க. பொறுமை பாருங்க இப்ப நீங்க சொன்ன தியோரி சரியா இல்லையான்னு இப்ப ஒரு படம் போட்டு காட்ட வேண்டாமா சாமி? சாமி பாருங்க, இதுதான் வந்து இந்த செரிப்ரல் ஃப்ளூட். இது அப்படியே இருக்கு. இது நீளமா தெரியுதுல, நீளமா தெரியுது, அதெல்லாம் செரிப்ரல் ஃப்ளூட். இங்க பாருங்க. பாக்குறேன். இங்கதான் அண்ணாக்கு சாமி இப்படி இறங்குறான் அங்க. ஆமா ஆமா, அதேதான். இது வேண்டாமா? ரைட். அப்ப இது வந்து இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. யாரும் டாக்டர் செல்வா இருக்காங்க, சொல்லுங்க அது பேர் என்ன? பீனியல் கிளாண்டா? ஐயா, அண்ணாக்கு எங்கயா இருக்கு? இங்கதானே இருக்கு. அதான் சொல்றேன், இது எப்படியே இறங்கும் போல இருக்குது. ஐயா, அண்ணாக்கு நினைக்கிறேன். இல்லைங்க சாமி, இங்க அண்ணாக்கு இப்படி தொங்கிக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல. சரியா? இல்லைங்க சாமி, நினைக்கிறேன் இப்படியேதான் இறங்குது போல இருக்கு. தெரியல, யாருக்கு இறங்கி இருந்தாக்க அவங்க சொன்னதான் தெரியும். ஆனா அது பிரெயின் ஃபுல்லா இருக்கு சாமி. அப்படியே பிரெயின்ல எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்த பாருங்க, அப்படியே உள்ளுக்கு பிரெயின் ஃபுல்லா இருக்கு. இதுதான் போகா புனல். தெரியுதா? பார்த்தான்னு தெரியுது பாருங்க. இப்பதான் படத்தை போட்டு காட்டினாதான். நானே ஆக்சுவலி யாரும் நம்ப மாட்டேன். நான் என்ன பண்ணிட்டோம்? யாரா இருந்தாலும் சரி, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பிட்டும். இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த ஃப்ளூட் உண்மையான்னு தேடுறேன். அப்புறம் அண்ணாக்குல வரும் நீங்களே, அங்க ஏதோ ஒரு பைப்பு மாதிரி சின்னதா இருக்குது. மேபி அங்கதான் நமக்கு கான்சென்ட்ரேட் பண்ணல, இறங்கும் போல இருக்கு. அது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியல. அது எழுதி வச்சுக்கார வல்லாரு. வளலை ஐயா, அதனாலதான் நாங்க எடுக்க சொல்றாங்க. மெயினா வளலை எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உள்நாக்குல கரிசலாங்கண்ணி சாறு கொஞ்சம் உள்ளார நம்ம குடிச்சிட்டு காலையில ப்ரெஷ் பண்ணும்போது கரிசலாங்கண்ணி வச்சு இது பண்ணிட்டு உள்நாக்குல தர்ஜனி வரனால தேய்க்கணும்னு சொல்லுவாங்கல்ல ஐயா. வளலை எடுக்கிறதா? உள்நாக்குல தேய்க்க சொல்லியிருக்காங்கல்ல பெருமானார். அண்ணாக்குலையா சமே? ஐயா, அது வந்து சுத்தமா வச்சிருந்தா சரி. அதனால படிச்சுன்னா ஓல் விடாது. ஐயா தேய்ங்க. ஓகே சாமி, முடிஞ்ச வச்சா பாட்டுடுங்க. நில்லுங்க சாமி கொஞ்ச நேரம் சாமி, கொஞ்ச நேரம். என்ன விஷயம்? தெரியாதா? என்ன இல்லைங்க சாமி, பிரேயர் ஏதாவதுக்கா? பிரேயரா? ஒண்ணு இல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த அண்ணாக்குன்றாங்களே, அதை கொஞ்சம் பாத்துருவோம். ஏன்னா அண்ணாக்குனாக்கா என்னன்னு புரிய மாட்டேங்குது. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். அண்ணாக்குன்னா பாருங்க சாமி, வாயை பொழந்துக்கிட்டு இருக்காங்க. மேல தொகுதாதான் பாருங்க, இதுதானே அண்ணாக்கு? ஆமா, அதேதான். சொல்லுங்க, அதேதான். இதுதானே அண்ணாக்கு தொங்குதுல? ஆமா. அந்த பார்த்தமே. ஆமா, இந்த இது மேபி இந்த அண்ணாக்கள் இப்படி ஒரு சின்னதா இங்க ஒரு இது இறங்குது. இது என்னன்னு தெரியல. இது புருவமத்துக்கு நேரா இருக்கிற மாதிரியே இருக்கு. ஆமா, அதான் அண்ணாக்கு. இல்ல, இது வந்து மூளைக்குள்ளையா? இது அண்ணாக்கு மூலியமா இங்கிட்டு வருமா அப்படின்னு தெரியல. ஆமா ஆமா, தொட்டோம். மேபி இந்த இது வந்து ஒரு திறந்த பிறகு ஓட்ட உழுவா. நீங்க என்ன உழுவா? ஹோல் அந்த அண்ணாக்குல கீழே. அப்ப அந்த ஹோல் விழுந்த பிறகு உள்ள இருக்கும். இந்த பாருங்க, இப்படியே வர்றான். அதேதான். அப்புறம் அப்படியே வயிற்றுக்குள்ள போனோடனே நம்ம வந்து மறந்து தேய்ச்சிருவோம். அப்ப உள்ளுக்கு ஏற்கனவே இருக்குயா? பக்கம் வேகணும்.
அந்த வேக வைக்கிறதுக்கு தான் அந்த தவ உஷ்ணம். சரியா? ஆமா ஆமா சமைக்கிறோம், அதை சமைச்சு அது அப்படியே இறங்குது அமுதம். ஆமா அதே அதே. ஓகே சாமி, ஒரு புது விஷயத்தை பார்த்துட்டோம் இன்னைக்கு. சொல்லுங்க அப்புறம் அடுத்து. குழந்தை பிறந்தா பெண்ணு ரத்தம் பாலா மாறுது இல்ல? அந்த மாதிரி ஒரு ஒரு சர்டன் பீரியட்ல தான் மாறுது, அது பிறந்த உடனே மாறலையா? ஆமா. அது மாதிரி இது வந்து தவம்னா தோட்டத்துல புள்ளி அமுதமா மாறி இறங்கும். இதுதான் போகா புனல். இதுதான் போகா புனல். ஓகே. ஐயா ஐயா, சாகா தலைக்கு எப்படிங்க அனுபவம் ஏற்படும்? உஷ்ணங்க. சாகாத்துல எப்படி அனுபவம் ஏற்பட்டுன்னு கேக்குறாங்கயா. வர வர காரணம் இருக்கு இல்லையா? தவம் பண்ணும் போது உடம்புல பெருகி உடம்பு வேதிக்கும். இந்த உடம்பு வேதிச்சுன்னா இல்லையா? வேதிக்குன்னா என்ன? தேக மாற்றம். தேக மாற்றம் ஏற்படும். தேக மாறுதல் இல்ல? ஆமா ஆமா. அது காரணம் ஏற்பட்ட வேலைதான் அது. அவர்கிட்ட வந்து மாறி மாறி சுத்தத்தினால தேகமா சுத்தமா மாறும். சுத்த தேகமா மாறும். அதான் காரணம் ஏற்பட்டது. அப்ப அந்த காரணாக்கினி எதுக்குனாக்கா சுத்த தேகத்தை மாத்துறதுக்கு. ஆமா, அது மாதிரி இல்ல. பாண்டே சொல்லாரு, உள்ளொளி ஓங்கிட விளங்கிட வெள்ளையாடு மயிர் தனலே. உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய்யருட்கனலே. அந்த கனல் தான் இந்த காரணாக்கினியா? அந்த கனல் தான் தவத்தை வர உஷ்ணம், அது வெப்பம், அந்த கனல் அல்லது காரணம் சேர்ந்து ஏத்த மாற்றம். சாமி இல்லைங்க, இப்ப இந்த காரணாக்கினி வந்து வேதியியல் மாற்றம். இந்த காரண வாயு இருக்குல்ல, இதுதான் வந்து நம்ம புருவ மத்தியில கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு உதவி செய்யுதோ? ஆமா. அந்த காரண இது வந்து அமுதமா மாறி உடம்ப வந்து இது பண்ணிக்குது, காப்பாத்துது. அப்ப 3 இதுதான் வேலை. புருவ மத்தியில தான் வேலை. இதெல்லாம் இப்ப வேலையும் கிடையாது, எல்லாம் புருவ மத்தி தான். அப்புறம் இது போதுனே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வருமாங்கயா? சரி சரிங்க. ஆனா முதல்ல நம்மளுக்கு உஷ்ணம் தானே வருது. வரும். நம்ம தவம் பண்றோம்னாக்கா உட்காந்து ஒரு மாதிரி உடம்புல ஒரு உஷ்ணம் ஏற்படுத்தியா? உஷ்ணம் வரும், நாதம் கேட்கும், பரிணாமமா மாறும். மாதிரி மன அடங்கல் போது காரண வாய்ப்பு தெரியும். அப்படியே போயிட்டே இருந்தோம்னா கடைசியா அவங்களுக்கு தெரியும். அப்புறம் இல்ல, நம்ம ஒரு பெரிய விஷயம் பேசுறோம், நம்ம புரிஞ்சோட பேசணும் இல்லையா? இல்ல இப்பதான் புரியுதியா? இந்த சிஸ்டம் இப்படிதான் எல்லாமே இங்க உள்ளுக்கு இதுதான். அப்பதான் சாகா தலை வேகாக்கால் போ சாவே போ. ஆமாதான் சாமி. ஓகே ஓகே சாமி, வாங்க அடுத்து வாங்க. சாவே போ பாடு மணியாச்சு, பாடுவாங்க. மணியாச்சு சாமி, மணியாச்சு நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு மணி ஆகல. ரிலாக்ஸ் எங்க போறீங்க நீங்க? இப்ப அவசரமா எங்க போறீங்க? எங்க மணி ஆகல, ரிலாக்ஸா போங்க, மெதுவா பார்த்துட்டு போவோம். எங்களுக்கே கொண்டு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இதுல வேற மணியாச்சு நீங்க வேகமா போன நாங்க என்ன பண்றது? இல்லையா, நீங்க தான் எல்லாம் வச்சிருக்க பாக்குறேன். வச்சிருக்கீங்க, நீ பாத்து போறீங்க. ப்ரூஃப் நீ வச்சிருக்கீங்க. என்ன ப்ரூஃப்? எல்லாம் காட்டுறீங்களா? எல்லாத்தையும் காட்டுறீங்கல்ல. அதான் நான் சொன்னேன், நான் யாரையும் நம்ப மாட்டேன்ட்டு. நான் என்ன போட்டேன்? என்னோட மூளை அப்படி. அது அப்படி நீங்களே காட்டுங்க. நீங்களே காட்டுங்க. நான் ஏன் இல்ல இல்ல, மத்தவங்க காட்டுவாங்க, அது சரியா இல்லையான்னு நாங்க யோசிப்போம், அவ்வளவுதான். நீங்களே காட்டுங்கன்னு சொன்னாக்கா எங்களுக்கு தெரியாதுன்னு தெரியாத மாதிரி போயிட்டே இருப்போம். சொல்லுங்க சாமி, இதெல்லாம் ஒரு சகஜம். மாணவர்கள் இப்படிதான் பண்ணுவாங்க. ரந்திக்கு போட்டு போயிட்டே இருக்கீங்க. அவங்க பார்த்து இருந்தீங்கன்னா பாடம் நடக்காது. ஓகே வாங்க கதைக்கு வருவோம். தர எழுத வேண்டும். தரம்னா என்ன தெரியணும், என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு வேகாத காலத்தை உணரணும், என்ன தெரிஞ்சுக்கணும். அந்த வேகாத காலம் உஷ்ணம் உடம்புல ஏறுறது. சரி, அந்த காத்தை வந்து உணரணும், அதாவது உணர்ச்சி ஏற்படணும் புருவ மத்தியில. சரியா? ஆமா. தலை எழுத வேண்டும்.
தலை காராகிரி. காரணாக்கினிய அறிஞ்சிடணும். ஓகே. அருளால் உண்மை உண்மையிலே அடைதல் வேண்டும். உண்மையிலே அறிஞ்ச மாத்திரம் பாடாது, அடைதல் வேண்டும். அடையணும். அடையணும். அறிதல் வேற, அடைதல் வேற. உண்மையில அடைதல் வேண்டும் சொன்னா பாருங்க. அப்புறம் ஏன் இது இப்படி தெளிவா எழுதி வச்சிருக்காப்புல? அப்புறம் ஏன் இது இது வந்து இந்த சத்து விசாரம் பரோபகாரமே போதுன்ட்டாங்க? படிக்கல எல்லாம் ஆராய்ச்சி பண்ணலையோ? ஆமா, யார் பாட்டு வச்சு ஆராய்ச்சி பண்றாங்க? 10 பாட்டு படிச்சு போயிடுவாங்க. யார் தான் ஆராய்ச்சி பண்றாங்க? வேற பாட்டுல பாட்டு போயிடுவாங்க. ஆராய்ச்சி பண்றாங்க. வள்ளலார் தவம் பண்ணவே சொல்லன்ட்டாங்களே. அதான். ஓகே, அடுத்தியா சம்மரி கொடுங்க. இது அப்படியே திருப்பி ஒரு வாட்டி சொல்லுங்க சாமி. தரம் என்ன விளக்கம்? அந்த விளக்கம், அதோட விளக்கம் எனக்கு தெரியணும். அதோட கூட ஏகாத காலம் என்னன்னு உணரணும். அந்த புருவ மத்தியில அந்த காது சொன்னீங்க, அதை நான் உணரணும். சாகாத்தலை அறிஞ்சுக்கணும். அந்த சாகா தலைய அறிஞ்சுக்கணும். அந்த உஷ்ணத்தை அறிஞ்சுக்கணும். அது எப்படி வேலை செய்யுது, என்ன பண்ணோம், என்னன்னா பண்ணோம், வேதியியல் மாற்றம் ஏற்படுத்தும், அது இதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து உண்மையிலே அடையணும். அறிஞ்ச அடையணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை அடையணும். ஆமா. ஓகே, அடுத்த வாரம் போறாமா? ஓகே. இதெல்லாம் வந்து சொன்னதெல்லாம் வந்து இவன்னா பொய் நினைச்சா போடான்ட்டார். சொன்னது போய் நினைச்சா எப்படியோ போகடா அப்படின்ட்டாரா? பாருங்க, பொய்யல் பொய்யல் நினைச்சானா போகடா, புறக்கடை போகடா, பின்னாடி போகடா, வீட்டு பின்னாடி புறக்கடை. ஓ, அதாவது இல்லைங்க, எவெல்லாம் போய் நினைக்கிறா பின்னாடி போ, பின்னாடி போ, பின்னாடி போ, வர்றாத பின்னாடி புறக்கடை போ, பின்னாடி பின்னாடி போ, கடைசிக்கு போ, கடைசிக்கு போவா கடத்துக்காரங்க கடைசி வீட்டு பின்னாடி. கொல்லப்புறமா? கொல்லப்புறம். ஏன் அப்படி? ஏன் பொய் தெரியும், பொய் சொல்ல தெரியும், நம்ம விட தெரியும். இதெல்லாம் போடா, இதெல்லாம் அவங்க தான் போடா, பொய் தான் போடா, காலம் போடா, பொய்டா, இதெல்லாம் பொய்டா, சும்மா அழகான போடா. அடுத்த கட்டத்திலே இவங்க இப்படி சொல்லுவாங்க தெரிஞ்சுதான் எழுதிருப்பாரு போல. ஆமா, ஐயா தெரியாதா? அதான் இது ஒன்னே போறோம் ஐயா, எவனும் கேக்குறது இல்ல. ஒரு நாலஞ்சு பாருங்க, இது ஒண்ணு போறோம் பாருங்க. மேல சொல்லிவிட்டு சாதனை சொல்லிவிட்டு இதெல்லாம் அடையணும்னு சொல்லிட்டு பாருங்க. அடையணும்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொய்யும் சொன்னா போட பின்னாடி. அவனுக்கிட்ட விளக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீதான் பொய் சொல்லிட்ட. அப்ப உன்கிட்ட சொன்னாக்கா நீ என்கிட்ட ஆர்கியூ பண்ணுவ. நீ பரவாயில்ல, நீ பின்னாடி போய் நில்லு, கொல்லப்புறத்துல இரு, இங்க இருக்காத, வீட்டு பின்னாடி போ, பின்னாடி போயிட்டு அங்க கொடி செடி கொடியை குத்திக்கிட்டு இரு, வீட்டு உள்ள போ. ஆனா மெய்யர் என்று யார் உண்மை நினைக்கிறேன் எங்கிட்ட வாங்கிடும். மேவு மீனா என்கிட்ட வந்துரு. அதான் மெய்யர் என்று எங்கிட்ட வாங்க. பொய்னா பின்னாடி போ, பின்னாடி ஓடு, மெய்யனா முன்னால வா. பெருமாளுடைய அறிவுலகம் பார்த்தீங்களா? தெளிவு பார்த்தீங்களா? தெளிவா சொல்ல பாருங்க. இதெல்லாம் பொய் நினைப்பானுங்கோ, நினைச்ச பின்னாடி போங்கடா, மெய்ய அவெல்லாம் முன்னாள் வாங்கடா, பின்னாடி வாங்கடா. ஐயன் அருள் செல்லாமல்ல திருக்குத்து உதவாமல், ஆண்டவருடைய அருள் சித்தெல்லாம் வரல, எல்லா சித்தையும் அடையக்கூடிய திருக்குத்து பூர்வத்தில் நடனம் உலகாமலாம் குறையாமல் இந்த தொட்டு ஆடு இருப்பான் இருக்கு, நெல்லிருந்து ஆடுவான் வா. யாரு உண்மையை நினைச்சு வராங்க பாருங்க, அவங்களுக்கு அவனோட அருள் சித்தியெல்லாம் வரல திருக்குத்து, அது உலகாமலாம் குறையாமல் இந்த அன்னை துணையும் ஆடுவான். கூப்பிடுற அச்சா
இது என்ன அழகா கருத்து பார்த்தீங்கன்னா அவர் ஐயாவே ஆமா. யாரும் பொய் நினைக்காதீங்க, பொய் நினைச்சு பின்னாடி போகணும். அடுத்த பாட்டு போலாமா? அதாவது ஏன் பின்னாடி போக சொல்றாரு தெரியுமா? நான் அப்படி நினைக்கிறேன். பொய்ன்ட்டு மத்தவனையும் வந்து மாத்துறது. அதனால நீ அதான். பின்னாடி போயிட்டு அங்கேயே இரு. நீங்க பேசவே பேசாத. நீ பின்னாடி பொய்ன்னு நினைச்சா என் வாயை விட்டு பின்னாடி போயிரு. நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். பின்னாடி இல்ல, புறக்கடை. ஆமா, ஏன் அங்க இருந்து பேசினா எனக்கு வழங்க போகுது? புறக்கடையில தான் அது இல்ல, வீடு பின்னாடி இல்ல. இல்ல அதான் முன்னாடி இருந்து வர கிடைக்காதுங்கிறார். ஆ? முன்னாடி ரெண்டு வர கிடைக்காத, அதான் பின்னாடி போ. ஆளுங்க வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க. அங்க வந்துட்டு இதெல்லாம் போய்ங்க, வெளியே போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிற. நீ பின்னாடி போயிட்டு இல்லி. அவ்வளவுதான். அதாவது ஏன் நீ பொய்ன்னு நினைச்சுன்னா ஒதுங்கிக்கோ அப்படின்னு சொல்றாரு போல இருக்கு. ஆமா, அதேதான். முடிஞ்சுக்காத, ஒதுங்கிக்கோ. உனக்கு முடியல, ஏத்துக்க முடியலையா, ஒதுங்கிக்கோ. வேற எதுவும் சொல்லிட்டு இருக்காது. அது மாத்திரம் இல்ல, ம் நீ மனுஷன் தானடா, ம் தேவர்கள் எல்லாம் வந்தாங்கடா ம் அப்படிங்கிற கம்பேர் பண்ண பாருங்க. ம் வான் வந்த தேவர்களும் ம் மாலயனும், தேவர்களே விஷ்ணு பிரம்மா மற்றவங்க எல்லாரும் தான் வந்து சூழ்ந்தார் தலைக்கடையில் வந்து யாரும் தலை விட்டு வந்து சொல்றாங்க. புரியல சார் தலைக்கடையில என்ட்ரன்ஸ் வீட்டு என்ட்ரன்ஸ் தலைக்கடைங்கிறது. சொன்ன இந்த வீடு முன்னுக்கு. ஆமா, இப்படி என்ட்ரன்ஸ் தலைக்கடை. 5 அடிக்கு வந்துட்டாங்களோ? அங்க வந்துட்டாங்க எல்லாரும். யாரு? தேவர்களும் விஷ்ணுவும் பிரம்மாவும் மற்றவங்களும் வந்து தலை சூழ்ந்துட்டாங்க. ஆச்சா, அவன் வந்து அதான் வந்து காத்துக்கான்னு சொல்றாரு. வந்துட்டாங்க எல்லாம். தேன் வந்து மங்கை சிவாமல்லி. இவங்களா? எம்பரன் இங்கு நலம் செய்வான். அவன் நலம் பண்ணுவான் என்ன. அதாவது மங்கை சிவகாமி வள்ளியோடு. மங்கை சிவகாமி வள்ளி யாரு? அருளு. இதுதான் கடவுள் வந்து ஒரு ஆளுன்னு வச்சுக்க. 2 பேருனாக்கா ஒன்னு அருள் சேர்த்துக்க. அதுதான் ஏன் நினைக்கிறேன். இந்த என்னையா அர்த்தநாடியா அர்த்தநாரியில வந்து ஒரு பகுதி சிவன், இன்னொரு பகுதி சக்தி. ஆமா, அதாவது சிவம் சக்தி 2. சிவம் வந்து அப்படி இல்ல, சிவம் பாதி சக்தி பாதி. சிவம் பாதி சக்தி பாதி. ஓகே, நான் இன்னொன்னு சொல்றேன். சிவம் என்ன அர்த்தம்? சிவம்னா இறைவனியா? இல்ல இல்ல இல்ல. அருளே இல்ல இல்ல. நான் சொல்றேங்க, சொல்லுங்க. நான் வந்து பேசாம இருக்கிறேன். செவனேன்னு இருக்கிறானுங்க. நீ எனக்கு திட்டுறீங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்க? ஏன்பா சிவனே இருக்கான், அவன் பேச்சு ஏன்பா போற? மூப்பாயா செவனேன்னு இருக்காரு, அவரை ஏயா வம்பு கிழிக்கிறீங்க? சிவனா இருக்குதுன்னா சும்மா அதுவும் அர்த்தம். சிவன் வந்து சும்மா இருப்பாங்க. ஆமா, அப்ப எவன் எவ்வளவு சும்மா இருக்காங்க, சக்தி இருக்கும். ஏன்னா சக்தி தான் எல்லா வேலையும் பாக்குது இல்லையா? நீ சும்மா இருந்தியானா அப்படின்னா தவம் பண்ணேன்னு அர்த்தம். தவம் பண்ணாக்க சக்தி ஏறுதா சாமி? நீ எவ்வளவு தவம் பண்றியோ அவ்வளவு சக்தி வருதான். சிவம் பாதி சக்தி பாதி. அதுக்கு தான் சொன்னாங்கடா. நீ எவ்வளவு தவம் பண்றியோ அவ்வளவு சக்தி வரும். அதான் சிவம் பாதி சக்தி பாதி. அதாவது இப்ப நீ வந்து 10 நிமிஷம் தவம் பண்ணனாக்கா 10 சக்தி ஏது. 20 நிமிஷம் பண்ணனா அது என்ன ஈக்குவலுக்கு போகுது. அது அந்த எவ்வளவு பண்றியோ அவளுக்கு எவ்வளவு வரும். அவ்வளவுதான். அதேதான். இப்ப உதாரணத்துக்கா, இப்ப வந்து வச்சுக்கோங்க, 1 நிமிஷம் தவம் பண்ணாக்கா 100 சக்தி வருது வச்சுக்கோ. உதாரணம் சொல்றேன் சாமி. 10 நிமிஷத்துக்கு பண்ணாக்கா 10 நிமிஷத்துக்குள்ள சக்தி ஈக்குவலா கிடைக்கும். அப்ப 1000 கிடைக்கும். அதான் சிவம் பாதி சக்தி பாதினாங்களா? சிவம்னா அர்த்தம்னா சிவன் இல்ல, சிவன் இருக்கிறது. அதாவது சும்மா இருக்கிறது, சும்மா தவம் பண்றது. இது மறைஞ்சு செவனேன்னு இருக்கு. செவனேன் ஐயா, சிவன் தான் அப்படி சொல்றது. ஒரு வார்த்தை அப்படி வரும். செவனேன்னு இருந்தேன். சிவனே இருந்தான்னா சும்மா இருந்தான், சும்மா இருந்தான்னா தவம் பண்ணலாம்.
இதுதான்யா வெளிக்குள் வெளிகடந்து சும்மா சும்மா இருக்கும். இருக்கும் சொகனாரு. அதான் போச்சா? இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுட்டுங்க, புரிஞ்சுட்டு. இந்த இறைவன் வந்து சக்தி ஒருத்தான்னா சிவன் தவம் பண்றான், சக்தி பாதி. நீ எவ்வளவு தவம் பண்றியோ அவ்வளவு சக்தி வரும்னு அர்த்தம். இப்ப இந்த சிவகாமி வள்ளி அதுதான் சக்தி. அப்ப கடவுளோட ஒய்ஃப். ஆமா ஆமா. இப்ப யாருயா நம்ம சிவனுக்கு ஒய்ஃப் யாரு? பார்வதி. சிவகாமி எல்லாம் பார்வதி. ஒண்ணுதான். அப்ப சிவகாம வள்ளி தான் பார்வதி. எல்லாம் ஒண்ணுதான். பேர் தான் என்ன இல்ல ஒண்ணு பேர் தான் மாத்தி வச்சு ஒரு கோயில் ஒரு பேர் வச்சுக்கலாம் சார். எல்லா பேரையும் வச்சு பார்த்தா எல்லாம். சரி விடுங்க. அப்புறம் அதே மாதிரி எல்லா கடவுளுக்கும் ஒய்ஃப் இருக்காங்களே. நம்ம இவருக்கு ஒய்ஃப் இருக்காங்க. நம்ம யாரு முருகன் அவங்களுக்கும் வள்ளி இருக்காங்க. எல்லாம் கடவுள் பூரா சிவம்யா. அவரு யாருயா? அவரு பாம்பர் படுத்திருப்பாரு. அவருக்கும் ஒய்ஃப் இருக்காங்க, லட்சுமி. ஆமா, திருமால். பிரம்மாக்கு சரஸ்வதி. சரஸ்வதி. இன்னொரு ஆளு பார்வதி. ஓகே ஓகே சொல்லுங்க. இப்ப சாமி எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப இறைவன் கிட்ட, அதாவது இந்த சிருஷ்டி நாயத்துல சொல்லும் பொழுது காற்று எப்படி அனாதியோ அது போல கடவுளிடத்தில் அருள் சக்தியும் அனாதி அப்படின்னு சொல்றாருல. ஆமா. அப்ப கடவுளிடத்துல வந்து அருள் சக்தி இருக்குது. அந்த அருள் சக்தி தான் எல்லா வேலையும் நம்ம படைப்பு கொடுக்கறதுல இருந்து கடவுள் சிவன் அருள் சக்தி தான் சிவாமி. அதையா அதுதான் எல்லாம் பண்ணுதுன்ற, அது சக்தி தான் எல்லாம் பண்ணுதுன்ற. ஆமா ஆமா, அதேதான். ஓகே. அதான் ஐயா அப்ப சொன்னும்போது நம்ம செய்த பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி அந்த அருட்சக்தி கொடுக்கும். அதனால இறைவனை விட நம்ம பெருமானார் வந்து நம்ம மேல கருணையா இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த அருட்சக்தி இறைவன்கிட்ட போக வேண்டிய வேலையே இல்லை. மண்ணுல நல்ல புரியுறீங்க ஐயா. புடிச்சா போறோம். கையில் பிடித்த தனியார் ஜோதியை இல்ல, அவர் என்ன சொல்லிருக்காரு? ஆண்டவன் தனியா வச்சது மாத்திரம் இல்ல, ஏன் தனியா வச்சான் தெரியுமா? வல்லாருக்கு இறக்கம் தாண்டா உயிர், இறக்கமா இருப்பாரு. நான் அவட இறக்கமா இருக்க மாட்டேன். நான் வேற இவ்வளவு நாள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்துட்டு இவங்களை வழி நடத்திட்டேன். ரொம்ப துன்பப்பட்டாங்கப்பா, நீ போயிட்டு கொஞ்சம் இறக்கமா பாருட்டாரா. நான் வந்து என்ன செய்வேன்? பாவம் பண்ணா தண்டனை, புண்ணியம் பண்ணா அருள், ஈக்குவலா கொடுத்துட்டு இருந்தேன். நான் இறக்கம் எங்கிட்ட இறங்காலே மன்னிக்க மாட்டேன். அதனால வல்லார அனுப்புறேன். அவர் இறக்கம் ஜாஸ்தி, அவர் மன்னிப்பாரு. அதனாலதான் எங்கிட்ட வேணாண்டா அவற்று போங்கன்னு அனுப்பிச்சான். அதாவது மேனேஜர் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காரு, பாஸ்னாக்க டேரக்டா சீட்டை கிழிச்சு விட்டுருவாரு. ஆமா ஆமா, அதேதான். அது மேனேஜர் வேற நம்ம கிட்ட அப்படியே அன்னி உன்னியமா பழகுறாங்கல்ல, அதனால நம்மளுக்கு தெரியும் அவருக்கு. கரெக்ட். அடுத்து போவோம். அதனால மேலே பிடிச்சுக்குவோம். அடுத்து சக்தியெல்லாம் கொண்ட தனித்தந்தை நடராயன். சித்தியெல்லாம் வரலாம். சக்தியெல்லாம் கொண்ட சக்தியெல்லாம் கொண்டு அர்த்தம் எல்லா பவரும் அவன்கிட்டதான் இருக்கு. அவன்கிட்டதான் இருக்கு. தனித்தந்தைன்னு ஒப்பற்றவன் நடராஜன். யாரு? உள்ளொளி. உள்ளொளி. அதனால சித்தியெல்லாம் வரலாம். எல்லா சித்தியும் அவனால முடியும். கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி, எல்லா சித்தியும் அவனால முடியும். அவன் தான் திருவாளன், அவன் தான் நித்தியன். திருவாளன் என்னையா? திருநல்ல திருநாக்க பெருசா? தெய்வீகம். ஓ, தெய்வீகம். தெய்வத்துடைய அருளால மனுஷனை திருவாழர் அப்படின்றோம். சொல்லுவோம் சும்மா. அப்புறம் நித்தியன். நித்தியன் அவன் தான் நித்தியன், அழியாதவன். ஊழிபர சென்றாலும் போகாமல், ஊழிபர ஊழி எவ்வளவு போனாலும் அழியாம இந்த இடத்தே வாய் நட செய்வான். ஊழிதோறு ஊழி கழிஞ்சாலும் அவன் போக மாட்டான். ஆமா, ராஜவாணிக்கு அப்படின்னா அவன் தான் இருப்பாயா? ஆமா, அவன் பேர். அப்ப அவன் பேர் தான் நித்தியனு, நித்தியமா இருக்கிறனாலயோ? ஆமா. இப்ப வல்லர் எங்கெல்லாம் நித்தியனே அப்படின்னு சொல்லும் பொழுது ஓகே, அவன் தான் நித்தியமா இருக்கிறான். ஏன்னா அவன் ஊழி, உலகமே அழிஞ்சாலும் எத்தனை ஊழி போனாலும் அவன் இருப்பான். ஆமா, அதேதான். ஓகேவா? அடுத்து
மக்களே அப்படியே நிறைய கேள்வி இருந்தா கேட்டுருங்கப்பா. ஆமாம்மா நீங்க எல்லாம் வயசு பேசுங்கம்மா. அதில் மற்றவங்க அம்மா மட்டும் இல்ல, அப்பாவும் சேர்த்தான். எல்லாரும் கேட்டீங்கன்னா மற்றவங்க தெளிவு இருக்கும், நம்ம மனசை நிற்கும். மனசை நிற்காது. அதுக்காக ஓகேங்க, நன்றி. இன்று தொடங்கி ம், எல்லாம் நாளை கிடையாதுயா. ம். இதுதான் அந்த ஸ்பாட். அதே இத்தருணமே, ஆமா, இற்றை பொழுதே அல்ஜோதியே இதுவாமே. ம், இன்று தொடங்கி இங்கே எம்பெருமான், இன்று தொடங்கி இங்கே எம்பெருமான் என்னாலும் என்னைக்கும் இது முடிவு கிடையாது. என்னாலும் இன்னைக்கு ஆரம்பிச்சாச்சுன்னா என்னைக்கும் நன்று தொடங்க நடைபெறுவான். நன்று தொடங்க அர்த்தம் நன்மை விளையவா, நன்மையே உலக தலைமுடிவான். தீமை வராது, கஷ்டம் வராது, துன்பம் வராது, நன்மை தான் வரும், தொடங்கும். இதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப என்ன இன்று தொடங்கி எம்பெருமான் என்னாலும் நன்று துள்ளுங்க நடம் புரிவானா? ஏன் கூட நடம் புரியறானா இல்ல வெளியே புரியறானா? வெளியில உன் தலையில. அதாவது அவங்க தலைக்குள்ள நடம் புரிஞ்சானாக்கா அவங்களுக்கு துன்பம் வராது அப்படின்னு சொல்லுங்க. ஆமா, அதேதான். நான் கூட நினைச்சேன் வெளியே நடம் புரியறான் போல இருக்கு. அது யாரு தெரியும்? அதான் இன்னும் துன்பப்பட்டு இருக்காங்களேன்னு யோசிக்கிறேன். அதாவது நமக்குள்ள நடம் புரிஞ்சானாக்கா ஓகே. அதான் என்றும் என் சொல் சத்தியம், என் சொல் நான் சொல்ல சத்தியம் என்று எண்ணி உலகத்தாரே சேர்ந்துருங்க. நிச்சயம் பெற்று உயலாம். நிச்சயம் பெற்றுனா அழியாம வாழலாம். இந்த மேல நித்தியன் பார்த்தோமே, அந்த நித்தியமா? ஆமா, நிச்சயம் பெற்று அழியாம வாழலாம், வாங்கன்னு கூப்பிடுற. என் சொல்லு சத்தியம். நல்லா சொல்லாரு, ஏன் சொல்லலாம் வல்லாரு. அவ்வளவு எங்க நம்ம போயிடுமோன்னு பயம் இருக்கு. நம்ம நம்பிக்கை வராதே. ஆமா, கடவுளாவது அதாவது போட வேற பழப்பு இல்லை. கடவுளே சொன்னாலும் நான் கடவுள்னு யாரு நம்ப போறா? கதெல்லாம் விடாத, நீ நிறைய பேரை பார்த்துட்டோம் அப்படின்னுவோம். எல்லாம் கஷ்டப்பட்டுதான் இருக்காங்க, எல்லாம் போடான்னு சொல்லுவாங்க. அதனால ஐயா சொல்றாரு, என் சொல்லி சத்தியம்பா, நான் சொல்ல சத்தியமா ஞானிகளை போல்பட்டு தானே பாருங்க. சத்தியம் இல்ல மரமர பிராந்தராங்கட்டி சொல்லிட்டு பனைந்துரையேன் சத்தியம் பாருங்க. புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன். கற்பனையா சொல்லல, பொய்யா சொல்லல, சத்தியமா சொல்றேன் பாருங்க. சத்தியம் எதையா சொன்ன நம்ம நம்பணும். அவரு ஏங்கிறாரு, நம்ம நம்பணும்னு விரும்புறாரு பெருமான். எங்கேயும் சொல்றாரு, என்று என் சொல் சத்தியம். அப்படி என்ன நினைச்சு ஜெகத்தை ரோகத்தாரே சேருங்க, அடைமீன்கள் வந்துருங்க. நிச்சயம் விட்டு உயலாம், அழியா வாழ்க்கை பற்றி வாழலாம். கூப்பிட. அப்ப ஐயா இன்று தொடங்கினாக்கா அவன் நடம் புரியறதுக்கு தயாரா இருக்கிறான். சரியா? ஆமா. அப்ப நம்ம எங்க வரணும்? என்றும் சொல் சத்தியம் என்று சகத்தீர் அடைமீன்கள்னா இது சன்மார்க்கத்தை அடைங்க. ஆமா, உட்காந்துடும். இது நம்ம கதை விடலாம் நினைக்கூடாதுல்ல. இல்ல, என்னோட உடற்புலாம் எடுத்து விட்டுட்டான்பா. என் உடலும் என் பொருளும் என் உயிரும் தான் கொண்டான். எனக்கு அனுபவம்பா, என் அனுபவத்தான் சொல்றேன், நான் சும்மா சொல்லல. என் அனுபவம் என்ன தெரியுமா? என் உடலும் என் பொருளும் உயிரும் தான் கொண்டான். உடல் பொருள் ஆவி அவன் எடுத்துக்கிட்டான். அவன் எடுத்துக்கிட்டான். தன் உடலும் தன் பொருளும் தன் உயிரும் என்னிடத்தே தந்தான். அவன் தான் கொடுத்தான். இப்ப அவனோட குடுத்துட்டான்னா அவரும் இறைவன் தானே, அப்படித்தானே வரணும். ஐயா சொல்றையா, என்ன சொல்றாரு? என் உடல் ஆவி அவன்கிட்ட கொடுத்துட்டேன். சரி, அவன் உடல் ஆவி அவன் கொடுத்துட்டான். அப்ப இவர் இறைவன் ஆயிட்டாரு இல்லையா? ஆமா, என்னிடத்தே தந்தான், என்கிட்ட கொடுத்துட்டான்.
அப்பா என்று அழைச்சேன், கூப்பிட்டேன், அப்பான்னு கூப்பிட்டேன். ம். வந்தான் உள்ள வந்துட்டான். சந்தோஷம் வந்துட்டான். உள்ள வந்துட்டானா? ஆமா, உள்ள மகிழ்ச்சி சந்தோஷம் வந்துட்டான். ஓ. வந்தான் 2 பட்டாரு பாருங்க. என்ன அர்த்தம்? வந்துட்டாயா அப்படின்றது. ஆமா, என் உடலும் என் பொருளும் என் உயிரும் தான் கொண்டான். தன் உயிரும் தன் உடலும் தன் பொருளும் என்னிடத்தே தந்தான். அவன் சிற்றபையா பா என்று அழைத்தேன். வந்தான் புல்மகிழ்ந்து. ஒருமா இல்லைங்க, கடவுளுக்கு உடம்பு இருக்கா? நிற்கவா? இல்ல அந்த ஜோக்லாம் வேண்டாம் சாமி. ஏற்கனவே எனக்கு ஒரு மாதிரி நெஞ்சு வேற ஒரு மாதிரி கரிக்குது, இதுல வேற இந்த ஜோக்கு வேற சொல்லி கொஞ்சம் பொருளாக பொறுக்கட்டுமான்னு கேட்பீங்க. இல்லைங்க, இந்த ஆன்மீகம் இருக்க போர் அடிச்சிடும். அதுக்காக அது கொஞ்சம் இது வேணும். இல்ல சார், வேக பாருங்க, தன் உடலும் தன் பொருளும் தன் உயிருனாக்கா அப்ப கடவுளுக்கு உடல் இருக்கா? இருக்கேன். ஞான தேகமா? ஓகே. தன் பொருள்னா என்னது? அவனுடைய இன்பம், ஆற்றல். தன் உயிரும்னா அவன் உயிர். அவன் உயிர். அப்ப அவனுக்கு உயிர் இருக்கு. உயிரெல்லாம் வர முடியுமா? ஆமா. விட்டு வந்துட்டான். ஓகே. அப்பான்னு கூப்பிட்டேன், வந்துட்டான். அச்சா, நம்ம எப்படி வைக்கணும்? இப்போ கேட்டிருக்காங்கல்ல அந்த இவரு, நான் எப்படி விண்ணப்பம் வைக்கணும்னு சொல்லிட்டு பெருமாறு மாதிரி நம்ம எப்படிங்க அவர்கிட்ட கொடுக்கணும்? நம்ம உடல் பொருள் ஆவில்ன்றது வந்து எப்படி நம்ம ஐயாட்ட வேண்டுதல் வைக்கும்போது எப்படி கொடுக்கணும்? அதான் ஒன்றும் வேணாமா? நம்ம நம்பரை பார்த்தீங்களா? அவன் நம்பிட்டோம்னா அதான் கொடுக்கறது. சரிங்க. அபயம் அப்படின்னு சொல்லிட வேண்டியதுதான். அது இல்லை, நம்ம என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் வெளியே போறோம், அப்பா நான் கடைக்கு போறேன்பா, ஸ்கூல் போறேன்பா, ஆஃபீஸ் போறேன்பா, என்ன போனோம் வந்தோடனே போயிட்டு வந்துட்டோம்பா, என்ன வாங்குறேன் என்ன நான் என்ன செஞ்சாலும் அவனுக்கு சொல்லாம செய்யக்கூடாது. எல்லாம் அவர்கிட்ட சொல்லிதான் செய்யணும். சாப்பிட உட்காந்து பாருங்க, சாதத்தை ஒண்ணு தின்ற கூடாது. அது என் அனுபவம் சொல்ல பாருங்க. நான் எங்க போனாலும் கேம்ப் எல்லாம், ஆஃபீஸ் கேம்ப் எல்லாம் போவேன், நிறைய போவேன். எந்த ஊர் போனா வரும்போது வளர் தான் வருவேன். நான் ஒரு 30 வருஷம் முந்தி தர்மச்சார கன்சாமத்துக்கு பூஜை பண்ணிருந்தார். அப்படி ஒருத்தர் பூஜை பண்ணிருந்தார், தர்மச்சாரில் பூஜை பண்ணிருந்தாரு. நான் தஞ்சாவூர் போட்டு 4 மணிக்கு உடல் வந்தேன். போன சாமி கும்பிட்டேன், அத்தியாவசம் பண்ணாரு, கற்பம் ஊற்றிக்கிட்டேன், துப்பி கொடுத்தாரு, வாங்கிட்டேன். அப்படின்ட்டே இருந்தேன். என்னன்னாரு, பிரசாதம் கொடுங்க அப்படின்னு. என்ன பிரசாதம்னாரு? ஆட்டு தருவாங்க தர்மச்சாரில். என்ன கொடுப்பாங்க? சக்கரை. அதுக்காக பிரசாதம் கேட்டேன். என்ன பண்ணாரு, மதியம் எங்க சாப்பிட்டான்னு கேட்டாரு. கும்மோடு தான் சாப்பிட்டேன்னு. யார் சோறு போட்டதுன்னாரு. சவரர் தான் போட்டான் அப்படின்னு. மடையா பிள்ளார போட்டாரா? நீ சாப்பிட்ற சோறு அவர் போட்டதுடா. அவர் சோறு போடாம நீ சாப்பிடுவியா? உனக்கு அவர் போடுறாரா? ஒருவேளை நீ சாப்பிட பிரசாதம்டா, ஒருவேளை நீ சாப்பிட பிரசாதம் அவர் போடுறாரு உனக்கு. அதான் விட்டுறான் உனக்கு. எந்த சாப்பாடு எங்க எப்படி சாப்பிடணும்னு அவர் குறிச்சு வச்சு கொடுக்குறாரு. நீ சாப்பிட்றதே அவர் பிரசாதம் தான். அது புரிஞ்சு மூளையில உனக்கு. நீ சாப்பிட்ற ஒரு வேளையும் அவர் பிரசாதம் சாப்பிட்றது அப்படின்றாரு. அது எவ்வளோ பக்தி பார்த்தீங்களா? ஒவ்வொரு வேளை சாப்பிட்றதும் அவங்க கூட சாப்பிட்றோம், அவன் பிரசாதம் அது. நான் தலைவன் படான்ட்டாரு. அப்புறம் தர்மச்சாரி ஐயா தர்மச்சாரி போயிருக்கீங்களா? ஐயா ஊர்ல இருக்கிறவன் இருக்கு இல்லையா? நான் வெளியே அந்த கம்பி அண்ணன் கீழே உட்காந்தேன். நான் எக்கே எப்போ வந்தா இடது கால் மேல வலது கால் வச்சா உட்காருவேன். உட்காந்தேன். ஆமா உட்காந்தேன். இல்லை சும்மா உட்காந்தேன். அப்புறம் பேச்சு அனுப்பிச்சாருல, தர்மணி சொல்லிட்டாரே, உட்காந்தேன். நேரம் வந்தாரு. ஏய் அப்பா நிக்கிறாரு, கால் மேல உட்காரியா? அப்பா நிக்கிறாருடா, கால் உட்காரியா? எழுதுறோம். எப்படி பாருங்க, புரியுது உங்களுக்கு? ஐயா செலவு நிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா?
நம்ம உட்காந்துருக்கோம் அவரு கீழே. கவனிச்சா நிக்கிற மாதிரி பாருங்க. ஆமாங்கய்யா. நான் கீழே உட்காந்தேன்ல, ம். அதுக்கு வந்து அவர் சொல்றாரு, அவருக்கு அப்பா நிக்கிறாரு, ம். உட்காந்து எழுதுறோம் ம். அப்படின்னாரு. அவர் அது சிலையா நினைக்கிறார். ஆமாங்கய்யா. ஐயா நிக்கிறாராம். சத்தியம். அவ்வளோ பக்தி அவருக்கு. சரிங்க. அதெல்லாம் நான் பண்ணலாம் நின்றுட்டே கொண்டு ஐயா. ஓகே. இதெல்லாம் வந்து பக்தியை கத்துக்கணும். ஆமாங்க. எல்லாம் ஐயா பண்ணுங்க, எல்லாம் சரிங்க. அவர் சொன்னா எந்த காரியம் நடக்காது. சாமி நில்லுங்க, நில்லுங்க சாமி. சொல்லுங்க. இப்ப நீங்க ஐயா நிக்கிறாருன்றீங்க, இந்த படத்தை தானே சொல்லிட்டு இருக்கீங்க? ஐயா படம் தான். அதாவது இவருக்கு முன்னுக்கு நீங்க உட்காந்துருக்கீங்க அந்த சைட்ல, அந்த கம்பி ஓரமா முன்னாடி 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 உட்காந்துட்டு சம்பள காலை போட்டு வலது கால் மேல இடது கால் மேல வலது காலை வச்சு உட்காந்துருக்காப்புல. ஆமா, பூஜை பண்ற வந்து அவரே நிக்கிறாரு, நீ என்ன உட்கார்ந்து இருக்கிறது? இல்ல, கால் மேல உட்காரியா குழப்பம் எழுதுறா அப்படி இல்ல. அவ்வளவு பக்திங்க அவருக்கு. ஓகே ஓகே, இதெல்லாம் நம்ம பக்தி கத்துக்கணும். நான் போற கும்பிட்றேன் உட்கார எல்லாம் பண்ணிடுறேன், உட்கார கூட தப்பு. அப்படிலாம் பக்தி இருக்கு. நீங்க தான் வண்டி போட்டு பூஜை பண்றீங்க, நான் பாக்குறேன்ல. என்னமா வண்டி போட்டு பூஜை பண்றதெல்லாம் போட்டோலாம் அம்மா அனுப்பிச்சாங்க, பார்த்தோம். அப்படியா? ஓ, ரொம்ப அற்புதங்க, யாருமையா, நன்றிங்க. அடுத்த பாட்டுக்கு போமா? போலாம் சார். அப்புறம் டைம் ஆயிடுச்சு, எனக்கு கிளம்பணும் அப்படி இப்படின்னு. ரைட் ரைட் ரைட். இல்ல, இன்னும் 25 நிமிஷம் இருக்கு, நீங்க மேலாம் பாக்காதீங்க. ஏன் என்னைய பாக்குற நீ? இப்ப வேற யாரு தெரியுதா? நீங்க மட்டும் தான் தெரியுங்க. நான் என்ன பண்றேன்? நீங்க சரி, அப்ப டைம்னு சொன்னா நீங்க மேல பாக்குறீங்க. அவன் ஆஃப் பண்ண வீடியோ ஆஃப் பண்ணிடுற. நான் சொல்லுவேன் எப்ப வந்து முடியுதோ நான் சொல்றதுதான். இந்த ஒண்ணு மட்டுங்கய்யா, முன்னாடி வந்து மனசுக்குள்ள எங்க போனாலும் வச்சாலும் அற்புதஞ்சோதி மகாமந்திரம் ஓடிட்டே இருக்கும். இப்ப ஐயா மூலியமா ராமலிங்க அபயம் தான் மனசுக்குள்ளார அதாங்க ஓடி அந்த சிந்தனை. அதான் அபயம். உங்க மூலியமா தாங்க எங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் ஞான உதயம்லாம் வருதுங்க. சொல்லணும். ஐயா வேற, அவர் தான் சொல்லி தராரு. சரிங்க. யார் யாருக்கு என்ன சொல்லணுமோ அவர் பண்றாருமா. தனிப்பட்ட சொல்லாதீங்க. நன்றி. ஒன்றும் இல்லை. பெருமான் வந்து உங்களுக்கு ஒரு தொடர்ந்து அவர் கத்து கொடுக்காரு, எனக்கு சொல்லி கொடுத்தாரு, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன். அவ்வளவு எனக்கு எப்ப ஆசை என்னன்னா, அவளால் உடனே நிறைய அனுபவிக்கிறேன், எல்லாரும் அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கு. அவ்வளவுதான். என்ன சாமி பேச்சு வாக்குல அணில மறுத்துட்டீங்க? அணிலே அணிலா புரியலையே. புரியாது, விடுங்க. எதுக்கு? செத்தார எல்லாம் திரும்ப எழுப்புதல். சொல்லுங்க சாமி, அதை சொல்லுங்க. என்ன தெரியாது, சொல்லுங்க சாமி, நீங்க சொல்லுங்க, பாட்ட சொல்லுங்க. அணில் என்ன? அணில் நான் புரியல. அணில் தெரியாதா? ராமருக்கு சேது பழம் கட்டும் போது சேவை பண்ணது தானே, அந்த மாதிரி சரவணனையா பண்றத சொல்றீங்களா? கண்டுபிடிச்சிட்டாங்க ஐயா, 2 பேரும் பேசிக்கிறீங்க. அணில் ஒரு பங்கிட்டு அனாதையா நிக்குது, அதை வாங்குறது இல்லையா சாமி? தம்பி அமைதியா இருக்கீங்க, புரியுதா? மண்டு சாமி, ராமர் வந்து பாலம் கட்டினாரு. ஒரு அணில் என்ன செஞ்சிச்சு, தண்ணியில போயிட்டு திருப்பி வந்து அந்த மணல்ல குனிக்கு எதுக்குனாக்க அந்த ஓட்டையை அடைக்குதான். சரி, அந்த அணில் தான் நானு. என்ன பண்றீங்க இப்ப? நீங்க ஒண்ணும் பண்ணல, நீங்க பாட்டுக்கு வாங்க. ஒண்ணும் பண்ணல, வாங்க. அதான் நாங்க சரவணையாக நன்றி சொல்லிட்டு தானே இருக்கோம். மூப்பாயாக்கு அடுத்த சின்ன தலைவர் நீங்க தானே, அப்படியே எல்லாரும் சொல்லியாச்சு. அப்புறம் என்ன, அவர்தான் பெரிய தலைவர். இந்த பஞ்சாங்க வேண்டாம், வாங்க சாமி. செத்தாரை எல்லாம் திரும்ப எழுப்புதல் சொல்லுங்க. இப்ப வந்து மேலாம் சொன்னாரு, நாம சாக மாட்டோம்னாரு. மேல ஆமா, இப்ப செத்தவனை எழுப்பலாம்டா. செத்தவனை திரும்ப எழுப்புதல் எத்தால முடியும்? செத்தவனை எழுப்ப முடியும். செத்தாரை எப்படி எழுப்ப முடியும்னு கேக்குறீங்க நீங்க, அப்படின்னு பதில் சொல்ல போறாங்க. ஆமா, எத்தனை முடியும்? எம்மவரே
சித்தம் அற்புதம் முடியும். அற்புதம் முடியும், அதனால முடியும். இது இதுக்கு அப்ப நீங்க இதுக்கு போகணுமே, தமிழ் சத்தியம். இது ஆடிடி பந்தா இல்ல, இது கையில் நடுக்கண் புரு போட்டு அருப்பெருஞ்சோதியால் விளைவிப்பெண் அது வேண்டாமா? அது இல்ல, அது வந்து சித்திகள் சத்தார் எழுப்புறது. செத்தாரை சித்தாம் அருட்பெருஞ்சோதி. ஐயா நீ சித்தாம் என்ன? சித்துங்க. ஓ, சித்து செய்யக்கூடிய அருட்பெருஞ்சோதியா? ஆமா. ஓ, சித்தாம் அருட்பெருஞ்சோதி, அதனால் முடியும். தெருப்பெருஞ்சத்தியாம் சத்தியம் தெருட்பெருனையா? உண்மை. தெளிவா உண்மை 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 உண்மை. இது சத்தியம். இது ஓ, இது யாரால எழுப்ப முடியும்னா அருப்பெருஞ்சோதியால முடியும். ஆமாயா, எல்லாம் ஆகும் அவனால முடியும், எல்லாம் செயல்கூடும். இந்த பாட்டுல அப்படி சொன்னாரா? அப்புறம் வேற பாட போறாங்க. இது பார்க்கணுமா? இப்போ என்னங்க இது பார்க்கணுமா? பார்க்கணுமாண்ணா? அற்புதம் ஆக முடியும்னு சொல்லிட்டாருல்ல. ஆமா, முடியும்னு சொல்லிட்டாரு. இது சத்தியம் சொல்லிட்டாருல்ல. சத்தியம் சொல்லிட்டாரு. அது போறோம்ல, போதும். அடுத்த பாட்டு போங்க. அது ஐயா சொன்னாங்களே புருவ பூட்டுல கண் பருவ பூட்டுல பார்க்கணும். கண் புருவ பூட்டு அது பாப்போமா இல்ல எப்படி சாமி? எடுங்க, கேட்டாங்களா? எதுக்கு வேண்டியதானே? எடுங்கம்மா, சொல்லுங்கம்மா நீங்களே. எங்க இருக்கு கையறாதியா? கையறவில்லாத கண் புருவ பூட்டு. கை 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 132ங்க. அந்த இது எடுங்க பதிகம். என்னங்க பதிகம் 132. 132. ஓகே. கண்புருவ பூட்டு. இதுல மேல போங்க. போறோம். ஒண்ணு மேல போங்க. மொத்த பாட்டு பார்க்கல, 6-7 மாதத்துல பார்த்தா போறோம். துரியமலை மேல். துரியம்னா விழிப்பு நிலையில் மனம் வேலை செய்யாம இருக்கிறது தான் துரியம். துரியமலைங்கிறது இங்க நாதாந்தம். துரியாதீதமாயா? துரியாத நாதாந்தம். ஜோதி தெரியும் சொல்றான் இல்லையா? நாதம் ஜோதி தெரியும்ல. ஆமா, அதான் நாதாந்தம். அது துரியமலை மேல். அந்த பகிரண்டம் தோற்றா பெருஞ்சோதி மலை பரநாதத்தே தோன்றியது. பரநாதம் அது ஜோதி சொல்லாரு. துரியமலை மேலாம் துரியமல்லாம் தெரியாது. சோதி வள நாடு தெரியும், தோன்றும். பரநாடு தோன்றும் இல்லையா? அதுல ஐயர் மனைவி தெரியும். மணிவீடுனா பொற்சவையோ? புருவமத்தியா? மணிவீடு தெரியும். அது கண்டவர்கள் தவம் பண்ணி அதை கண்டவங்க. அவங்க பார்த்தாங்கன்னா செத்தாழ்வான்னு கைத்தாளம் போடும். அதாவது செத்தாழ்வான்னு சொன்னா அப்படியே புனர்தான் சொல்ல முடியாது. உயிரோடு முதல்ல போட்டார். உயிரோட எழுந்துப்பாங்க. பணம் எழுந்து ஜோம்பி மாதிரி ஆன்னு அலையாதுப்பா. உயிரோடு உயிர் பிச்சு எப்படி இருந்தாங்களோ அப்படியே திருப்பி வருவாங்க. சரியா சாமி? ஆமா ஆமா, அதான் சொல்றாரு. இது என்ன சொல்றாரு இப்ப இதுல? நான் பரநாதத்துல பேரொழியை பாக்குறேன் பாருங்க. பேரொழிய பார்த்தவங்க பார்த்தா சத்தம் வந்துப்பாங்க. யாராவது இறந்து எழுப்ப முடியும்னா பேரொழியை பார்த்தா எழுப்ப முடியும். பேரொழியை பார்த்தேன். ஓகே. அடுத்த பாட்டு பாருங்க. எல்லாரும் எழுப்புறதுன்னா எல்லாரும் எழுப்ப முடியுமா? எல்லாரும் எழுப்ப முடியுமா? இல்ல. சொல்ல அளப்பரிய ஜோதிவாரை மீது நியாயம் மேலே போகுது. தமிழ்கிட்ட வராங்க எல்லாம். தமிழ் விரும்போது சொல்லால் அளப்பரிய சோதிவரை மீது அப்படின்னு என்னது? சொல்ல முடியாத ஜோதிவரை, ஜோதிமாரை. அதுல வந்து தவம் பண்ணிட்டு இருக்காங்க. தெரிய பதில
நேயமறை வாங்க ஓது பண்றாங்க. தவம் பண்றாங்க. பண்ணும்போது நேயமறைனா நேயம்னு விரும்ப சொல்றாங்க. ஐயா ஆ எல்லாம் வேலை வச்சுறாங்க. இறைவன் இருக்கான் இல்லையா, ஆ, அவன் வந்து ஒரு தம்மை விரும்பும்போது அவன் அடைய போறான். அடைய போறான். அவன் அடையும் போது அன்று செலுப்பிட்டான். இது ஒரு ரீசன். இறந்தார் எழுவார் என்று. ஓ அதாவது இறைவன் அடையக்கூடிய ஸ்டேஜ் வந்து இறந்து போறான் பாருங்க, ஆ, ஆ, ஆ. அவன் தான் எழுந்துப்பான். கண்டவனெல்லாம் எழுப்ப முடியாது. ஆ, அவங்கதான் அவங்கள எழுப்புறதா பிரயோஜனமே இருக்கு. ஏன்னா அவங்க அது ஒரு லெவலுக்கு வந்துட்டு அது திடீர்னு அது அது இறந்துட்டா அப்ப கூட இறப்பு வருமா? அது வந்தால் அந்த எழுப்புறாங்களே. என்னமோ அத்துவித ஆனந்த அனுபவ இடைவெளியில ஆமா ஆமா ஆமா. அந்த பழம் சாப்பிடும் போது விக்கிக்குன்னு வேற. அது 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 இது புரிஞ்சுதா? அப்ப யாரை எழுப்பானா சும்மா எல்லாத்தையும் எழுப்ப முடியாது. அதான் இந்த ஒரு பயிற்சி பண்ணி ஒரு லெவலுக்கு வந்து அப்ப வந்து இறப்பு வந்து எழுப்ப முடியும் சார். இதான் நல்ல இது இருப்பது பறையும் எதிராக ஆயிடுச்சா? இது விட்டுருங்க. சாதாரண ஒருத்தனை எழுப்பி என்ன பண்ண என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லுங்க. இது அப்படி இல்லை, விட்டுருங்க. ம். பாட்டு வாங்க. மூணா பாட்டு வருது வேற வருது பாருங்க. இது மேல வேற பாட்டு வருது பாருங்க. நீ பாட்டு வாங்க. ம். இவ்வுலகில் எத்தரெல்லாம் எழுகையில் போட்டு எழுந்திருப்பார்கள். ம். இதெல்லாம் எழுத சொன்னால் எழுந்துப்பாங்களாம். ஆ. செவலில் திருமணத்தான் திருள் பெற்றார், நோக்கம் பெற்றார். அதாவது உலகத்துல சித்தம்பரத்துல தம்பி நீங்க முதல் வாங்க. இங்கேயே நான் குழம்பிட்டேன். இவ்வுலகில் செத்தாரை எல்லாம் எழுக எனில் எவ்வுலகும் போற்று எழுந்திருப்பார்னா எழுந்துப்பாங்களாம். அது என்ன எவ்வுலகும் போற்ற? அது என்னது எவ்வுலகும் போற்று? எல்லாரும் வாழ்த்துப்பட்டாங்க. ஓகே அவர் எழுந்திருப்பார். ம். செம்மையான உலகத்துல செவ்வுலகில்னா செம்மையான உலகில். சித்தம்பரத்தான் ம். அவன் திருவள் பெற்றார். ம். அவன் அருள் பெற்றவங்க அவங்க நோக்கம் அவங்க பாடைய யார் அடைஞ்சாங்களோ ம். அவங்க கிட்ட வந்தா போறோம். ஒன்னும் புரியல சாமி. இல்ல எக்ஸாம்பிள் கொடுங்க, அப்பதான் புரியும் எங்களுக்கு. பாஸ் சொன்னீங்கல்ல, பாஸ் ஓகே. அவன் சேவை வந்து அருள் பெற்றவர். அத்தை வச்சு அருள் பெற்றவர் அவர். அருள் பெற்று அவரு ஓகே. என்ன மேல இருந்து அவர் பாடு அவருக்கே இருக்கிறவர். மேல இருந்து அவருக்கே இருக்கிறவர். மேனேஜர் வந்து அவர் கீழே இருக்கிறாரு. ஓகே. அவர் வந்து மக்கள்லாம் பார்த்து நிறுத்துறாரு இல்லையா, தீர்த்துக்கிட்டு இருக்காரு. குறைய தீர்த்திருக்க மக்களை பார்த்து குறைய தீர்க்கிறாரு. ஓகே. மற்றவங்கள மேனர் பார்த்தா போறோம் அடைஞ்சிடும். மற்ற மேனர் பார்த்தா போறோம். மத்தவங்க உற்றவரை உற்றவர்கள் உற்று அப்படின்னாக்கா மேனேஜரை பார்த்தா போறோம். மேனேஜரை பார்த்தா போதும். அதே கதை தான் திருப்பி வருது. அதேதான் வரும். பற்றுக பட்டுட்டான் பட்டினை பற்றுகன்னு ஐயாவுக்கு விளக்கம் சொல்லுவாங்கல்ல, அந்த பாடல் மாதிரி. அதேதான். உற்றவரை உற்றவர்கள் உற்று. அடுத்த பாட்டு பாரியா சாக்கு ஷாக்கு. என்னையா ஷாக்லாம் கொடுக்குறீங்க? ஷாக் கொடுக்குறாரா? பாருங்க. யான் பிரிதல் வேண்டுங்கோல் ஒழுங்கா மாத்தி மாத்தி பண்றீங்க. நான் எங்க மாத்துறேன் சாமி, அது அப்படிதான் இருக்கு. இப்பதான் அப்படியே இருக்கு. நான் ஹைலைட் பண்றேன். என்ன படிப்பா நீங்க? நில்லுங்க சாமி, கேளுங்க. மக்கள் பாக்குறாங்க தானே, நீங்க எங்க படிக்கிறீங்க என்ன படிக்கிறீங்க, அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டாம்? ஒண்ணு வேண்டாம். பாக்குற மக்களுக்கு ஈஸியா இருக்கு சாமி. சாமி முதல்ல ஸ்கிரீன் அங்கதான் சாமி இருக்கு. நான் பாட்டு மேல போயிடுச்சியா? என்னயா அப்படி சொல்றீங்க? எல்லாத்துக்கும் பாட்டு மேல போச்சுங்களா மக்களே? இப்பதான் வந்து கேளு. கரெக்டா தான் இருக்கு. முதல்ல நீங்கதான் சாமி இருக்கு. இப்பதான் சரியா இருக்கு எனக்கு. சரி சொல்லுங்க.
போயிட்டு ஐயா உங்க கம்ப்யூட்டரை கொண்டு போயிட்டு எங்காச்சும் மந்திரிக்கணும்னு இருக்கிறேன். அது ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு இருக்கு. நான் நினைக்கிறேன் அவர் வந்து கடல் கடந்து இருக்காருல்ல ரொம்ப தூரம், அதனாலதான் வந்து லேட்டா கிடைக்குது நினைக்கிறேன் அது சிக்னல். ஏன் நம்ம ஒண்ணும் இது பண்ணலையே. சாமி சொல்லுங்க சாமி. யான் புரிதல் வேண்டுங்கோல் இவ்வுலகில். இருங்க, செத்தார் எடுப்பது நான் செய்யணுமா? ம் நான் செய்யணுமா? யாரே இந்த உலக செத்தாரே வீண்படுத்து எழுப்பித்தார். உடம்போட எழுப்புறது நான் செய்யணுமா? வான் பிரிந்த ம் அம்பரத்தானா சரியா வரல. இப்ப தெரியுதா? அப்ப பாருங்க. அது சரியா வச்சு, ஓகே. சரியா வச்சு. வான் பிரிந்த அம்பரத்தான். ம் வான்னா வெளி, ம் அந்த அம்பரத்தான்னா புறமித்த. ம் அந்த அருளால அந்த மேற்பட்ட கம்பளத்தால கழிச்சு. அடடடடா. என்னோட உயிர் மேல் போத்த போர்வையே போதுன்றாரா? போர்வை இல்லையா? ஆ, அது ரகசியமா சொல்றது. கொஞ்சீங்க ஆ. கம்பளம், கம்பளத்தை மாதிரி பிறந்தாரு அவர். ஆமா, கம்பளம்னு எதில் செய்யறது? கம்பளம் பஞ்சில செய்யுது நூலு. ஆ, ஆட்டு ரோமையா. கம்பளியா? ஆ ஓ, அதுதான் கம்பளம்னு வருதா? ஆமா, ஆட்டு ரோமத்துல செய்யுது. ஓகே. அது இவர் மேல போத்து, மேல என்ன போத்துக்கிறாரு? அவர் மேல வெள்ளாட பூச்சிருக்காருயா? இல்லையா? ஆ, கம்பளம் மேற்பட்ட கம்பளம். ஓ, ஓகே ஓகே சாமி. அது மால ஆரம்பிக்குதாவே. எல்லாரும் புரியுதா? அதாவது நான் வேண்டாம், என்னுடைய மாவே போதும்ன்றா. எல்லாம் புரியுதாமா? புரியுதுங்கய்யா. என்ன சொல்ல பாருங்க. உடம்புல உள்ள முடி கூட பண்ணும் அந்த வேலைய. நான் ஆமா, கொச்சா சொல்லலாம். நான் ஏன்டா செய்யணும்? ஒண்ணு புண்ணி மட்டும் செய்ய போனோம். ஆனா அது கொஞ்சம் பண்பா சொல்றாப்ல. அதான் அதான் ஐயா இல்லையா? பக்கமா சொல்ற மேற்பட்ட கம்பளத்தான் அர்த்தம் ஜாரி அர்த்தம் பண்ணணும். நான் மேற்பட்ட கம்பளத்தானாக கழித்து போருமா? ஐயா என்ன போவார் பாருங்க. அவ்வளவு சேர்ப்பு போடா, அது ஒன்று செய்யண்டா, இவ்வளவு அனாவசியம் பாருங்க. அப்ப ஐயா அதுக்கே அவ்வளவு சக்தி இருக்குனாக்கா என்னோட இப்படி காப்பாற்றுவார் பாருங்க ஐயா. அதான் நம்மளெல்லாம் காப்பாற்றுவார். அப்ப என்ன சொல்ல வர்றாரு? அவர் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாருயா, இது முடியே இது பண்ண முடியும்னாக்கா உனக்கு என்னடா பிரச்சனை, வாடா அப்படின்றாரு. ஆமா 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 ஆமா, இதை வாங்கடா, உயிரையே காப்பாற்றி கொடுத்துருடா, வாங்கடா. இல்லைங்க மக்களே, புரியுதுங்களா இந்த கம்பளம்னா என்னன்ட்டு? முதல்ல கேளுங்க. எனக்கு புரியல. இப்ப சில பேர் புரியாம இருப்பாங்க. யாரும் புரியுதுங்களா? யாரும் புரியலையா? சொல்லுங்கப்பா. புரியுது புரியுது புரியுது. ஓகே. அவரோட தன்னோட முடியோட செய்யும் அப்படின்னு சொல்றாரு. ரோமம் 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 சாமி. நல்ல வார்த்தைனா ரோமம். சரியா சாமி? ஓகே ஓகே. ஆனா அது வந்து அந்த மாதிரி அப்படி சொல்ல மாட்டாங்க, வேற மாதிரி தான் சொல்லுவாங்க எப்போதும். ஆமா ஆமா. ஓகே, அது மட்டும் வாங்க. என்னே உலகில் இருந்தார் எழுதல் சித்தா எழுதுகிறது வந்து மிக அதிசயம் சொல்றாங்க. அதிசயம் கிடையாது, என்ன அதெல்லாம் கிடையாது. அம்பலத்தான் திருநோக்கம் பெற்றாருக்கு, அவன் பார்வை அடைஞ்சு பெற்றவர்களுக்கு குரு அம்பலத்தை அவன் கூட இருக்கான். அவ்வளவுதான். பாடுபட்டா போறோங்க. இல்லைங்க, என்னே உலகில் இறந்தார் எழுதல் மிக அன்னே அதிசயம் என்று ஆடுகின்ற. ஓ, அதிசயம்னு ஆடுற இங்க கடந்துகிட்டே இன்னே திருவம்பலத்தான் திருநோக்கம். அதாவது அவனோட பார்வை பட்டுருச்சுனாக்கா இப்போ உருவ அம்பலத்தை தான். அவங்க உருவமும் அம்பலமா குரு அம்பலத்தை. எதனால ஐயா அவங்க செய்யல? அந்த குரு அவங்களுக்கு சக்தியை கொடுத்து. குரு இல்லைங்க, உருங்க பற்றாருக்கு உரு அம்பலத்தை. குரு அம்பலத்தை என்னையா? பற்றாருக்கு கூப்பிடுங்க.
ஆ, உரு அம்பலத்தே. அதான் உரு அம்பலத்தேன்னா என்னன்னு கேக்குறியா? புருமதி தாங்க. ஆ, புருமதி இருந்தா என்னது ஐயோ அம்பலத்துல எக்ஸாம்பிள் இருக்க எக்ஸாம்பிள் கொடுங்க சாமி, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இல்ல இல்லைங்க, மக்களை புரிஞ்சு வச்சுங்களா உங்களுக்கு? ஐயா ஐயா புருவ மத்தியே குருவா வரும்னு சொல்றாரு. ஆமா 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 ஓ, அம்பலத்தே இருக்கான். அம்பலத்தில் இருக்கான். ஆ, அம்பலத்தே இருக்கான். ஆ. அதை நோக்குனாக்கா உங்களுக்கு புருவ மத்திய குருவா வந்துருன்றாரா? ஆமா. அது என்ன மீனிங்ல சொல்றாப்ல? அந்த புருவ மத்தியில அறிவு விளங்கி அந்த அறிவு தான் உங்களுக்கு இல்ல இதெல்லாம் எல்லாம் செய்ய வைக்கும். எல்லாம் ஆமா எல்லாம் ஆச்சு. ஓ, எப்படிங்க ஐயா இந்த புருவமத்தையே உற்று நோக்கணுமா அப்படிங்களா ஐயா? இல்ல. ஆமா 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 ஆ, சரி சரிங்க சரிங்க. ஆமா. என்னய்யா ஆரம்பிச்சிங்களா செல்வாயா? என்ன ஆரம்பிச்சிட்டுன்னா புரியல. என்ன சாமி, இத்தனை மாசத்துக்கு முன்னுக்கு வந்தேன் நானு. சரி விடுங்க. ஐயா எனக்கு ஒரு கேள்வியா மூப்பாயா? சொல்லுங்க. சில பேர் இந்த சொல்றாங்க வந்துட்டு அனுபவத்துல வந்துட்டு அவங்களுக்கு வந்து உச்சந்தலை அந்த ஊறுதல், உச்சந்தலையில வந்துட்டு ஊறுதலும் அந்த உணர்வு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க வந்து நெற்றி புருவ மத்தியில பார்க்கணுமா இல்ல அந்த உச்சத்தலையோட உணர்வை கவனிக்கணுமா? உங்க பார்த்துருப்பாங்க, எங்க பார்த்தாலும் அங்க வரும். இல்ல இப்ப வந்துட்டு அந்த அந்த புருவ மத்தியில கவனிக்கணும்னு சொல்றீங்க இல்லைங்களா? ஆமா இப்ப சில பேர் சொல்றாங்க இல்லையா, உச்சந்தலையில வந்துட்டு அந்த உள்ளுக்கு வந்து அந்த அந்த அதான். உணர்வு ஊறுதுன்ட்டு. அப்ப ஆமா. அவங்க வந்து இருந்தும் அந்த புருவ மத்தி தான் கவனிக்கணுமா இல்ல அந்த உச்சத்தலையில உணர்வை கவனிக்கணும்? எந்த காய்ச்சல் உள்ள காய்ச்சல் பரவாயில்ல, மொத்த தானே வந்துடும். உச்சார் பார்த்தா பரவாயில்ல, வந்துடுங்க. எங்க உணர்வு ஏற்படுது அங்க பாருங்கப்பா, முடிச்சுக்கத வந்துடும். ஆமா ஆமா, ஓ, இறங்கி வந்துடும். ஓகே. ஆக மொத்தத்துல அண்ணா சரவண கருக்கரணாதிகளை கடந்து போங்க. அவ்வளவுதான். கண்ணை திறந்துட்டு பண்ணிடாதீங்கப்பா. சன்மார்க்கத்துல கண் திறந்த தியானம் பரவலா இருக்கு. இப்ப கண்ணை திறந்துட்டே பண்ணிக்கிட்டே கண்ணீர் தான் வரும். கண்ணு எரியும். ஓ, அது கண்ணு எமிக்க கூடாதியா? ஆமா கண்ணு சரியா, கரெக்டா ரெடி பண்றாங்க ஞான நம்பிக்கை. இது என்னது தீப ஆராதனைக்கு சமே, நீங்க இன்னைக்கு வெள்ளையா கிளம்பிருக்கீங்கன்னா இங்க முடிவு எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சாமி, முடிச்சுக்கலாம். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வெள்ளையா விடுறவங்களுக்கு. யார் கேள்வி இருக்கா? வேற கேள்வியோடு வந்தவர்கள் யாரும் இருக்கிறீர்களா? மக்களே, சாமி கேள்வி இல்ல பிள்ளை மக்களுக்கு முடிச்சுக்கோ. நன்றி. நீ பாடம் அருமையான பாடம். கால் தலையில கால் பாப்பா பார்த்தோம், ஆண்கள் அருள் பார்த்தோம், சத்தம் எழுப்பது வரையும் பார்த்துட்டோம். உடம்புல காரணம் தலையாக எதுன்னா காரணாகினி, மனது மெல்லி பூங்காற்று, பிரெயினில் இருக்கிற புழல், அவதான் அண்ணா தொடர்ந்து பார்த்துட்டோம். இதான் சகாதிர வழி. ஐயா தொலைன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இதான் தொலை பாஸ் அற்புதம் ஜோதி நாங்கள் வள்ளலாறு. பாஸ் மேலே அமைச்சிருக்காரு, வள்ளலார் அமைச்சிருக்காரு. எல்லாம் துணையாக இருக்காரு. எல்லாரும் இறக்கமே வடிவானவர். அவர் வந்து இறக்கமாக இருந்தால எல்லாம் கொடுப்பாரு. தப்பெல்லாம் மன்னிச்சுப்பாரு. துணையாக இருப்பார். அவர் நம்ம நம்புவோம், அவரை வணங்குவோம். வேறையும் போக வேண்டாம். நம்ம திருப்தியாக இருப்போம். நம்ம பாஸ் பாதையில் வருத்தப்பட வேண்டாம். அவருக்கு தான் பாஸ் மேலே வந்திருக்காரு. மேலே பார்த்தா போகிறோம். பார்த்துட்டு போனாலும் மேலே அனுப்புவார்.
தமிழ்நாடு போனாலும் வள்ளலார் அனுப்புவார். வள்ளலாரே பிடிச்சிப்போம், அப்படியே வணங்குவோம், பாட்டை படிப்போம், புரிஞ்சுக்குவோம், அப்படி நடப்போம், தைரியமாக இருப்போம். ஐயா துணை, நம்மளை யாரும் துணை. நம்ம சாமியாருக்கு நன்றி. நான் வெளிப்படுத்திட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரெக்கார்ட் பண்ணி அதை சென்சார் பண்ணி வெளியிடுறாரு. மருத்துவங்களும் செய்கிறாரு, பண்ணி சந்தை பண்ணி அவருக்கும் ப்ரேயர் பண்ணி அவருக்காகவும் ப்ரேயர் பண்ணி அவர் நல்லா இருக்கணும், தொழில் செய்யணும், ஜெலியாசாக இருக்கணும், நல்ல செழுமையாக சொன்னார். பணம் நிறைய வேணுமோ, நிறைய சாமி நான் இப்ப சொன்னேன் ப்ரேயர் சொல்லல. எங்கள் வீட்டில் பணம் நிறைய வரணும். எங்க வீட்டுல இல்ல, எல்லோருக்கும் செல்வம் பொருள்னு சொன்னேன் சாமி. நீங்க வேற இருக்கீங்கல்ல, காசு இல்லாம உலகத்துல வேலை நடக்குமா சாமி? ஓகே ஓகே, வரும் வரும். பணம் பணம் ஒரு உபயோகமான பொருள் தான். அது நம்மள பாய்க்க விட கூடாது, நம்ம பணத்தை பாய்க்கணும். ஓகே ஓகே, கோடான கோடியா கேட்டேன். கொடுத்தா வாங்கிக்குவையா, அந்த அளவுக்கு துணி பிடிச்ச வேணாம்ல, கொடுத்தா வாங்கிக்குவேன். வாங்கிக்க கொடுப்பா, வாங்கிக்கங்க. எல்லாரும் நன்றி. எல்லாரும் கேட்டது நன்றி. காணொலி பார்த்தவங்க நன்றி. நல்லா மெதுவாக புரிஞ்சுங்க, நல்லா கவனிங்க, நல்லா புரிஞ்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் காட்டு சொல்லுங்க. புண்ணியம் நிறைய வரும், புண்ணியம் வரும். புண்ணியெல்லாம் எல்லாரும் திருத்துங்க, நல்லா வாழலாம். ஐயா வழிதான் சொந்த வழி. நன்றி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி, பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடியிலே சொல்லலாம். ராமலிங்காவையும் ராமலிங்காவையும் ராமலிங்காவையும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க வாழ்க. நன்றி. நன்றி. நல்லா இருந்ததுயா கிளாஸ். இன்னைக்கு ரொம்ப அருமையா இருந்தது. நல்ல சப்ஜெக்ட். ஐயாவை மட்டும் வழங்கணும்ன்றது நல்லா இருந்தது. நன்றிங்களையா. ஓகே.